இணையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் பொகுதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுளையேன் யான் நயந்தரம் பேரின்பமெல்லாம் படுதென்று நன்னினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை செறிஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நென்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தக கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பரசூடிலன் தொன்னுலகில் மண்பல் உயிர்கட்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனனே. இந்த பாசுரமானது ஏதோ ஒரு கேள்வி பிறக்க திருவரங்கத்தமிழனுடைய சிஷ்யர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நீர் இதற்கு முந்தின பாத்திரத்திலே கூட்டும் விதி என்று கூடும் என்ற பாசுரத்திலே ராமானுடைய அடியார்களோடு சேர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தேன், சேர்ந்தீர். இருப்பினும் ஒவ்வொன்றா கேட்பதற்காக நீங்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்ப இனிமேல் மோட்சானந்தத்தை தானே கேட்க போறீர் என்கிற சந்தேக குறியோடு கேட்க அதற்கு சமாதானம் சொல்லும்படியான ஒரு பாசுரத்தை அமைத்தார் சுவாமி திருவரங்கத்தமுதனார். அப்ப மோட்சானந்தத்தை எனக்கு கொடுத்தாலும் சரி, நரகானுபவம் இருந்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் ராமானுஜர் என்னை ஆண்ட பின்னே இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறவின் பல சூடிலன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதிலே நாம் தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கிறவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனனை இதுவரையும் நம்ம பார்த்துட்டோம். அப்படி என்றால் பாசுரத்தின் முற்பகுதி பின்னாடி வரணும், பிற்பகுதி முன்னாடி போகணும்னு நேற்றுக்கே அந்த காலட்சத்தில் பார்த்தோம். அப்ப நம்ம பிற்பகுதியை பார்த்துட்டோம். தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன். தொல்லுலகன் மண்பல் உயிர்கடுன்னா சீவாஷி முகத்தாலே நமக்கு உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணபடியால அன்பன், அன்பன் என்ன, தான் அன்போடு உபதேசம் பண்ணார். கியாதி லாப பூஜை என்கிற நிலை இல்லாமல் நான் உபதேசம் பண்ணா எனக்கு ஏதாவது விரும்ப கிடைக்குமோ, ஏதாவது பணங்காசு கிடைக்குமோ, அல்லது என்னை வழிபடுவார்களோ என்கிற எண்ணம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அன்பன் அனகன் ரெண்டுத்தையும் தெரிவிக்கிறார். அன்பாலே சொன்னார், அனகனான வழியில எந்த விதமான குற்றம் இல்லாமல் சொன்னார்னா கியாதி லாப பூஜை இல்லாமல் சொன்னார்னு தெரிவித்தார். அப்படிப்பட்ட ராமானுஜர் என்னை ஆண்டனனே, என்னை ஆண்டார். என்னை ஆண்டபடியாலே ஆண்ட பின்பு இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையும் பல சூடிலன்னு தெரிவித்தார். இதுல இன்பம் தரு அப்படின்னா இன்பத்தை கொடுக்கக்கூடிய மோட்சானந்தம் அதை கொடுத்தாலும் சரி, அதே போல துன்பத்தை கொடுக்கக்கூடிய துன்பம் தரு நிறையம் பல சூடிலன், அப்படிப்பட்ட நிறைய துன்பங்கள் ஒன்று ரெண்டு இல்லை, நரகங்கள் நிறைய இருக்கா. நிறையம்னா நரகம், அப்படிப்பட்ட நரகங்கள் நிறைய இருக்கும்னா அப்படிப்பட்ட நரகங்கள் எனக்கு வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா ராமானுஜனை ஆண்டபடியாரேன்னு தெரிவிக்கிறார். அந்த இன்பம் தருன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு உண்டான இன்பம் என்னன்னு பார்த்தோம். ஏன்னா நலவந்தம் இல்லதோர் நாடு புகுதி. இப்ப ஸ்ரீவைகுண்டம் அத்தனை இன்பம்னா இன்பம்னு சொன்னார். அதற்கு மேலே இந்த இன்பம் தரு என்கிற சப்தமே வேண்டாமே சுவாமி. ஏனென்றால் பெருவீடு என்கிற ஒரு வீடுன்னா கைவல்ய மோட்சம், பெருவீடுன்னா அனுபவத்தின் பிரீத்திகார்த்த கைங்கரிய மோட்சமானு தெரியுது. அப்படி இருக்கச்சது அது இன்பத்தை தானே கொடுக்க போறது, அது துன்பத்தை கொடுக்குமா? ஸ்ரீவைகுண்டம் துன்பத்தை கொடுக்க போறது, இன்பத்தை தான் கொடுக்கும். அதுவும் அப்படி இருக்கு. இந்த இன்பம் சாஸ்வதமான இன்பம். நச்சபுனராவர்த்தத்தை என்று சாஸ்திரம் கோஷித்தா போலே அங்கிருந்து திரும்ப என்னன்னா சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பணும், சாஸ்வதம் இல்லை. அங்க நல்ல நாட்டை கச்சேரி நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தா கூட
நம்முடைய புண்ணிய பாபம் புண்ணியங்கள் தொலைஞ்சிருச்சுன்னா திரும்பிங்க தலைக்குப்புறம் இங்க தள்ளிடுவார். அந்த மாதிரி கிடையாது சிவை குண்டம். நஜபுனராவர்த்ததே. அப்ப இன்பம் சாஸ்வதமான இன்பம் தானே. அப்படி இருக்கச்சது ஏன் அந்த இன்பம் இருக்கும்போது பெருவீடுன்னு சொன்னாலே போருமே. எதற்காக இன்பம் தரு பெருவீடு? அப்ப இன்பம் தரு என்கிற விசேஷணத்தை சொல்லணுமான்னு கேள்வி கேட்டு அதற்கு நேற்று நம்ம சமாதானம் பார்த்துட்டு இருந்தோம். நாளே எடுத்துட்டு கொண்டோம். அதுக்கு அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு ரெண்டு பார்த்தோம். அனிஷ்ட நிவர்த்தி என்னுடைய தீயது தொலையணும், இஷ்ட பிராப்தி எனக்கு எது நல்லதோ அது கிடைக்கணும், ரெண்டுமே வேணும். அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு. அப்ப அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தினா இதை வேதாந்த தேசம் ஒரு விதமா சொல்றாருன்னு பார்த்தோம். என்ன சொல்றாரு? ஒண்ணுமில்ல சுவாமி, இரண்டுமே ஒன்றுதான். அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி ரெண்டுமே ஒன்றுதான். ஏன்னா பரித்தியஜ, அதுக்கு நான் ஒரு வாக்கியத்தை இந்த சர்வதர்மா பரித்தியஜ வாக்கியத்தை பார்த்தோம். பரித்தியஜ பரித்தியஜ எல்லாத்தையும் விட்ட பிறகுதான் சரணம் பிரஜா. அப்ப பரித்தியஜன்றது என்னது? அனிஷ்ட நிவர்த்தி. சரணம் பிரஜை என்பது இஷ்ட பிராப்தி. அப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால்தான் நம்முடைய திருமந்திரமே மற்ற மந்திரங்கள்லாம் ஓம் கேசவாய நமகான் இருக்கு. ஆனா திருமந்திரத்தை சொல்லும் போது அப்படி இருக்காது. ஓம் நமகா நாராயணாயின் இருக்கு. ஏன்னா நமசப்தார்த்தம் அனிஷ்ட நிவர்த்தி. அனிஷ்ட நிவர்த்தி தொலைஞ்சாதான் இஷ்ட பிராப்தி. அப்ப இது ரெண்டுமே ஒன்னா சுவாமி. அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி ரெண்டுமே ஒன்னா. அனிஷ்ட நிவர்த்தி தொலையணும் அப்படின்னா நமது தீயது தொலையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லது கிடைக்கிறதுக்கு. நல்லது கிடைச்சுட்டே இருக்கச்சே தீயது தொலையுமான்னா அந்த மாதிரி ஆகாது. அப்படி இருக்கச்சது இப்ப அனிஷ்ட நிவர்த்தி தொலையணுமோனோ அந்த தொலையணும். அந்த அனிஷ்ட நிவர்த்தி தொலைவதுதான் எது? பெருவீடுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இன்பம் தரு பெருவீடு அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இன்பம் தரு என்கிற அர்த்தம் என்ன கிடைக்கிறது? பெருவீடுன்னு சொல்லும் போது இன்பம் தரு என்கிற அர்த்தம் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த இடத்துல வீடுன்னா நம்ம என்ன பார்த்துக்கோம்? நேற்று நம்ம பார்த்துக்கோம். வினை சொல்லும் விடு, வீடு, விடுன்னா விடுதலை. அந்த விடுதலைன்னு பார்த்தோம்னோ அப்ப அனிஷ்ட நிவர்த்தி புரியறது. இஷ்ட பிராப்தி எங்க இல்லையே. அனிஷ்ட நிவர்த்தி புரியுது. அனிஷ்ட நிவர்த்தி தான் நம்முடைய தீயது தொலைகிறது. அப்ப இஷ்ட பிராப்தி நல்லது கிடைக்கணுமோனோ அது எங்க இருக்கு? அது இல்லையே. இருக்கிறதுனா இல்லையே. அப்ப அது வேணும்னா இன்பம் தரு பெருவீடு, இன்பம் தரு என்கிற சப்தத்தை சேர்த்தா தான் ஓ இது இஷ்ட பிராப்தி இருக்கு அப்படின்னு. அப்ப பெருவீடுன்னு வர்றச்சையே அனிஷ்ட நிவர்த்தி மட்டும்தான் அதுல ஸ்பஷ்டமா தெரியுது. இஷ்ட பிராப்தி அதுல ஸ்பஷ்டமா தெரியல. ஏன்னா அந்த ஸ்பஷ்டமா தெரியறதுக்காக தான் இஷ்ட பிராப்தி வேணுன்றதுக்காக தான் என்ன இன்பம் தருகிற சப்தத்தை வைத்தார்னு சொன்னார். இன்பம் தரு பெருவீடு வந்தேதுன்னார். சரி, இப்ப அடுத்த விசாரம் பண்றோம். அடுத்த விசாரணை இப்ப ஒரே நிமிஷம் வாசிச்சேன். ஒரே நிமிஷம். இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திரன் எண்ணிறந்த துன்பம் தரும் நிறையும் பல சூழிலன் எண்ணிறந்த துன்பம் தரும். அதே மாதிரி இங்க இன்பம் தரு பிடினு இது வாசிச்சிட்டேன். எண்ணிறந்த சங்கைக்கு நியமனம் இல்லாத துக்கம். நிறைய எண்ணிறந்த துன்பத்துக்கு நிறைய எடுத்திருக்கார். நிறைய பிரமாணங்கள் எடுத்திருக்கார். முடிஞ்ச வரைக்கும் வாசிக்கிறேன். ஆனா கிடுக்கிடுன்னு சொல்லிடுறேன். சமமே அதை தெரிஞ்சிருந்தாரு என்ன சுவாமி பயந்தா வரும். இருந்தாலும் அவன் எழுதியிருக்காருன்னு சொல்லித்தானோ. இப்ப பாவாந்தர பாவகான்னு ஒரு நியாயம் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல ஒரு நியாயம் உண்டு. பாவாந்தர பாவகான்னு ஒரு நியாயம் உண்டு. ஏன் இந்த நியாயத்தை எடுக்கிறாருன்னா ஒண்ணு போன தரசம் இன்னொன்னு வரும் புரியத்துக்காக சொல்றேன். மண் உருண்டை இருக்கணும். அந்த உருண்டையுடைய அவஸ்தை நாசமானாத்தான் குடமே ஆகும். மண் உருண்டை அது போனாதான் குடமா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன தெரியுது? ஏதோ ஒண்ணு நாசமாகணும். நாசமானாத்தான் அடுத்தது இன்னொன்னு பிறக்க போறது. எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அப்படிதான் இருக்கும். ஒண்ணு அதனுடைய நிலையிலிருந்து மாறணும். அப்படின்னா நாசம்னு பேரு. அதை மாறிட்டன்னா அப்புறம் இன்னொரு நிலைக்கு வரும். இப்ப மண் இருக்கு. மண்ணாகிற அவஸ்தை மாறணும்னா நாசமாகணும். அது நாசமாயிட்டனாலே குடமாகிற அவஸ்தைக்கு அது பிறப்பு. குடம்ங்கிற அவஸ்தை பிறக்கணும்னாலே மண்ணாகிற அவஸ்தை நாசமாகணுமோ. அப்ப ஒன்றின் நாசத்திலேயே மற்றொன்று பிறப்பு இருக்கு. இது நம்ம எல்லாருமே தெரியுது. ஒன்றுடைய நாசத்திலேயே
மற்றொன்று பிறப்பிருக்கு இல்லையா? இப்ப குடத்தை ஒண்ணுல ஒரு மண் குடம் இருக்கணும். அந்த மண் குடத்தை ஒரு போடு போட்டேன், உலகையால ஒரு போடு போட்டேன். போடு போட்டோன்னு என்ன ஆயிடுது? அது முடிஞ்சிருச்சு. இப்ப அது என்ன ஆகும்? அந்த குடத்தின் அவஸ்தை நரகம் ஆயிடுது, நாசம் ஆயிடுது. நரகம் நாசம். அந்த குடத்தின் அவஸ்தை நாசம் ஆயிடுது. நாசமான உடனே அது எந்த நிலைக்கு வந்தது? சூர்ண நிலைக்கு வந்துடுச்சு. சூர்ணம்னா பொடி. அப்ப குடம் வந்து நாசமானாதான் பொடியான தன்மைக்கு வருதோனோ. அப்ப பொடியான தன்மைங்கிற ஒரு பிறப்பு வரணும்னாலே குடமான தன்மை நாசம் அடையணும் அப்படின்னு தெரியறதுனோ. அப்ப அதே போல குடத்தின் அவஸ்தைக்கு பிறப்பு என்றால் பிண்டத்தின் அவஸ்தைக்கு நாசம். எது? மண்ணுடைய அவஸ்தைக்கு நாசம்னு தெரியுது. ஆக பிறந்தது என்றாலே என்ன தெரியுது? அப்ப ஏதோ ஒண்ணு போகுதுன்னு அர்த்தம். பிறந்ததுனாலே ஏதோ ஒண்ணு போறதுன்னு. முன்னில் இந்த சரீரம் எடுத்த போனோம், இந்த சரீரம் எடுத்துட்டோம், கிளம்பி போயாச்சு, ஆச்சாரஞ்சருடைய அடைஞ்சாச்சுன்னு வச்சுக்க. இல்ல ஆச்சாரஞ்சர் அடையால அவர் இங்கேதான் சுத்திட்டே இருக்க வரான்னு வச்சுக்கேன். இந்த சரீரம் போயிடுதுனால இன்னொரு சரீரம் வருது. அப்ப இன்னொரு சரீரம் வர்றதுக்கு இந்த சரீரம் நாசமா இருந்தணும். என்னவே புரியுது? இந்த சரீரம் நாசம் அடைந்தா தான் இன்னொரு சரீரம் கிடைக்கப்படுது. அதே இவர் அதுதான் என்னது? பாவாந்தர பாவகான்னு இது ஒரு நியாயம். இந்த நியாயத்தை சம்ஸ்கிருத பாஷையில இது உண்டு. அதே போல அனிஷ்ட நிவர்த்தி என்றாலே இஷ்ட பிராப்தி பிறப்பு தானே. என்ன கேக்குறான்னா, அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லும் போதே இஷ்ட பிராப்தி வந்துடுறது. அப்படின்னா பெருவீடுன்னு சொல்லும் போதே அதுல இன்பம் தன்னிடையே கிடைக்கிறது. இன்பம் தெரியும் எதுக்காக போடணும்? இருந்தா என்ன சுவாமி வம்புன்னு விடலவா? அவன் விடவே இல்லை. விடாம என்ன கேட்கிறா? இன்பம் தெரி ஒரு அதிகமான வார்த்தை அதிவாதம்னு பேரு. இருக்கு அதிவாதம்னு அதிகமான வார்த்தையா இல்லை. நதி பார்த்தோம்னா நம்ம வந்து நடுமத்தியம்னு சொன்னோம். ரெண்டு அந்த மாதிரி சொல்லப்படாது. அப்ப அதிவாதம் பேரு. சரியான வார்த்தையில பேசுறேன்னு அர்த்தம். அப்படி இருக்க செய்து இப்ப இன்பம் தெரு சப்தம் வேண்டாமே சுவாமி. எது போல? ஒன்றின் உற்பத்தி இன்னொரு நாசம். இது நாசமாயிட்டுனா அது இன்னொரு உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். எது போல? அனிஷ்ட நிவர்த்தி என்றாலே இஷ்ட பிராப்தி பிறப்பதானே. அப்ப இஷ்ட பிராப்தி என்றாலே அனிஷ்ட நிவர்த்திக்கு நாசம் தானே. இதை எதற்காக புதிதா சொல்லணும்னு கேட்கிறார். இதெல்லாம் இன்பம் தெரு ஏன் சொன்னார் என்பதற்கே தான் இந்த பாடு. இன்பம் தெரி இருக்கட்டும் சுவாமி, அதுக்கு ஏன் சுவாமி இதை சமப்படுத்துறேன்னா உடலவ அதானா ஏன் சுவாமி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அப்ப என்ன? அப்ப அனிஷ்ட நிவர்த்தி ஏற்பட்டால் அதுவே இஷ்ட பிராப்தி தானே. என்னன்னா இல்ல சொல்ல முடியாது. அனிஷ்ட நிவர்த்தி போயிடுதுன்னா இஷ்ட பிராப்தி வருமானா சொல்ல முடியாது. ஏன்னா அனிஷ்ட நிவர்த்தி தொலைஞ்சதோடு இஷ்டமும் இல்லாம அனிஷ்டமும் இல்லாம இருக்கக்கூடிய நிலையும் உண்டு. புரியறதுக்காக சொன்னேன். இவர் ஒரு 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 ஆத்துல இருந்தார். அந்த ஆத்துல இவருக்கு ஒன்றும் அவ்வளவு சௌரியம் இல்லை. பக்கத்துல வீடு இருக்கு, பக்கத்துல இருக்கு. அங்க வந்துருங்க, எல்லா சௌகரியம் போய் பார்த்தார். ரொம்ப சௌகரியமா இருக்குன்னார். வந்துடுறேனே அப்படின்னார். சரி இதை விட்டுட்டு வாங்க அப்படின்னார். ஏன்னா அப்படியே வர முடியாதுங்க, விட்டுட்டு தானே விட்டுடுறேன்னாரு. விட்டார். விட்டுட்டு நேரம் அங்க போனா அதுக்குள்ள வேற யாரோ வந்து அந்த வீட்டை வந்து எடுத்து விட்டார். வேற யாரும் எடுத்து விட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு? அனிஷ்ட நிவர்த்தி இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போகுது. இதை தொலைக்கணும், இந்த பழைய வீட்டை தொலைக்கணும். இது அனிஷ்ட நிவர்த்தி. இஷ்ட பிராப்தி புது வீடு கிடைக்கணும். இப்ப இவருக்கு என்ன ஆச்சுன்னா இந்த வீட்டையே விட்டார். சரி விட்டதுக்கு அப்புறம் இங்க வேற யாரோ வந்துட்டு போறா, விட்டுட்டாரு. சரி அங்க போனா அந்த வீடு கிடைக்குமானா அங்க வேற யாரோ வந்துட்டான். இப்ப அனிஷ்ட நிவர்த்தியில் அடுத்த நிமிஷம் போயிடுச்சு. ஆனா இஷ்ட பிராப்தி கிடைக்கல. அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு, 1 2 இல்ல, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கணும், அந்த நிலை இருக்கு, அடையலாம் இல்லையா? ஏன் சொல்றேன்னா அஜீரணமும் தொலைஞ்சா சக்கரமங்கல் சாப்பிடான்னு சொல்லுவான். அஜீரணம் தொலைஞ்சா, ஏன்னா ஒருத்தருக்கு திருவள்ளிக்கரை சக்கரமங்கல் ரொம்ப ஆசை சுவாமி, ரொம்ப நல்லா இருக்கும், லோக பிரசித்தமா இருக்கு, அதை நான் சாப்பிடணும்னு அவருக்கு ஆசை. சரி இவருக்கு அஜீரணமா இருக்கு, அஜீரணத்தை தொலைச்சிருங்க. சரி ஏதோ வைத்தியத்தை போனார், ஏதோ பண்ணார், அஜீரணம் போயிடுது. ஆனா இப்ப சக்கரமங்கல் இல்லை. இப்ப அனிஷ்ட நிவர்த்தி போயிடுது. அஜீர்ணம் தான் அனிஷ்ட நிவர்த்தி. இஷ்ட பிராப்தி எது? சக்கரமங்கல் கிடைக்கணுமோ. அப்ப அந்த சக்கரமங்கல் கிடைக்கலையோனோ. இப்ப என்ன ஆயிடுச்சு? அனிஷ்டமும் இல்லை இஷ்டமும் இல்லைங்கிற நிலைக்கு வந்துச்சுன்னா அதனால்தான் இன்பம் தரு பெரிய வீடும் சேர்த்து ஆகணும். எது போல? அனிஷ்டத்தை மட்டும் சொன்னா போறாது, இஷ்ட பிராப்தியும் சொல்லி ஆகணும்.
ரெண்டும் ஒன்னா இருந்தாலும் ரெண்டுக்கும் தனித்தனியான ஒரு வைபவம் உண்டு. அதனால ஈட்ட பிராப்தி சொல்லித்தான் ஆகணும்னு சொன்னார். இன்பத்தில் தனியாக சொன்னாதான் ஈட்ட பிராப்தி. ஆக அனிட்ட நிவர்த்தியோ இட்ட பிராப்தியோ என்று கொள்ள முடியாது. அதில் இது என்ன, இந்த ரீதி வேறு, அந்த ரீதி வேறு. அனிட்ட நிவர்த்தி என்பது வேறு, இட்ட பிராப்தி என்பது வேறு. இட்ட பிராப்தி என்பது வேறு அப்படின்னு தெரிவித்தார். இது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், முதல் அர்த்தம் என்ன சொன்னார்? இல்ல சுவாமி, நீங்க விடுன்னா விடுதலைன்னு இருக்கு, விடுதலை மட்டும்தான் இருக்கு, அதனால விடுதலை மட்டும்தான் இருக்கே தவிர இன்பம் தருங்கிற சப்தத்தை சொல்லி அவரும் முதல் அர்த்தம் சொன்னார். இரண்டாவது அர்த்தம் என்ன சொன்னார்னா, பாவாந்திர பாவகா என்கிற சப்தத்தை வைத்துக் கொண்டு அனிட்ட நிவர்த்தினா இட்ட பிராப்தி தன்னிடையே கிடைக்கும்னா கிடைக்காது. அனிட்ட நிவர்த்தி போய் இட்ட பிராப்தி கிடைக்காத இடமெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி இந்த வம்பு வந்துடும், அதனால அது வேண்டான்றாலும் இது ரெண்டாவது. அடுத்து இப்ப மூணாவது அர்த்தம் சொல்றாரு. எதற்காக இன்பம் தரு என்று, இன்பம் தரும் ஒரு சப்தம் போட்டதுக்கு இத்தனை வியாக்கியானம் எழுதியிருக்காரு அவரு. எதற்காக இன்பம் தரு என்றார்னா, கீழே துன்பம் தரு என்றார். நரகத்தை பத்தி சொன்னார். நரகத்துக்கு அந்த அந்த அப்புறம் அந்த துன்பம் தரு போய் அல்ல, இப்ப இன்பம் தரும். அப்பன்னா இத தனியா சொல்லணுமா? ஏன்னா துன்பம் தரு என்ற போதே இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்கிறவனும் நரகத்தை போய் துன்பம் அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு இருக்க போது அப்ப சில பேருக்குலாம் சில நினைவு வருமா? என்ன நினைவு வரும்னா, ஓ நாம இங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த அனுபவம் முடிஞ்ச உடனே கீழே போயிட்டு நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணி இனிமே நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும். நிறைய புண்ணிய காரியம் பண்ணி நிறைய இன்பத்தை, ஏன் இந்த பாபத்தை இங்க நரக வேதனை பாபம் தொலைச்சாச்சுனாலே மறுபடியும் கீழே போய் புண்ணியத்தை சம்பாதிக்க போறானோ, கீழே போய் புண்ணியத்தை சம்பாதிச்சு நிறைய இன்பத்தை அனுபவிக்கலாம் என்கிற ஆசை இவனுக்கு இருக்குமோனோ. ஆனா இங்க இன்பத்தை அனுபவிக்கும் போதே துன்பம் வரலாம் என்கிற எண்ணம் கலசாது. ஸ்ரீவைகுண்டத்துல நரகத்துல நான் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது இன்பத்தை அனுபவிக்கலாம் என்கிற எண்ணம் வரும். ஏன்னா இந்த இந்த பாவ கர்மங்கள் முடிஞ்சுனாலே நான் மறுபடியும் பூலோகத்துல போய் பறக்க போறேன், நிறைய புண்ணியகாரங்கள் பண்ணி இன்பத்தை அனுபவிக்கலாம் என்கிற எண்ணம் வரலாம். அதே போல ஸ்ரீவைகுண்டத்துல நான் இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஒருவேளை துன்பம் வந்துடுமோ? இல்ல, துன்பம் வந்து இல்ல, துன்பமே கலசாது. அதனால இன்பம் தரு பெருவீடு வந்த இதுன்னு சொல்லித்தான். இது என்னது? இது மூணாவது. இன்பம் தரு ஏன் சொல்றேன்னா, இன்பம் தரு பெரிய நரகத்துல அனுப்பும் போது துன்பம் எனக்கு துன்பம் போய் இன்பம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறாங்க நினைச்சானும். அதே போல ஸ்ரீவைகுண்டத்துல போகும்போது அங்க எனக்கு இங்க இன்பமா இருக்கு, துன்பம் வந்துருமோ அப்படின்னு நினைவு வரணும்னா வராது. அது வராதுன்னு சொல்லணுமோனோ, அதனால இன்பம் தரு பெருவீடு வந்தேன்னு சொல்லி மூணாவது சொன்னார். நாலாவது சொல்றாரு, இல்ல இந்த அத்வைத மோட்சத்தை தவிர்க்கிறார். ஆச்சரியமான அர்த்தம். நம்முடைய பூர்வாச்சாரனுக்கு இருக்கக்கூடிய இந்த மேதா விலாசம் இருக்கு, ஒவ்வொரு வியாக்கியானத்துக்கு என்னமா எடுக்கிறா பாருங்க. என்ன அத்வைத மோட்சத்தை தவிர்க்கிறார். இங்க என்ன சுவாமி, இன்பம் தரு பெருவீடு வந்த என்கிற சப்தத்துல அத்வைத மோட்சம் எங்க இருக்கு சுவாமி? கொஞ்சம் நிதானமா கேளுங்கோ, நல்லா புரிஞ்சிருக்கும், சிரமமே இல்லை. இன்பம் தரு பெருவீடு அப்படின்னு இருக்கு இல்லையா, இது தருன்னு இருக்கு இல்லையா, இன்பம் தரு பெருவீடு அப்படின்னு இருக்கு. இப்ப நடுவுல தருங்கிற சப்தம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருங்க. அப்ப இன்பம் பெருவீடுன்னு வந்துருத்தணும், இன்பம் தரு சப்தத்தை எடுத்துடணும், இன்பம் பெருவீடுன்னு வந்துருத்தணும். அப்ப இன்பம் பெருவீடுன்னு எடுத்தாச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா அத்வைத மோட்சமா போயிடும். அப்ப இன்பமே பெருவீடு, பெருவீடு வேறல்ல இன்பம் வேறல்ல. இன்பம் ஏன்னா தரு சப்தத்தை எடுத்துட்டு போனோம், தரு சப்தத்தை எடுத்துட்டு போனோம். அப்ப தரு சப்தம் இருந்தா தான் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் மோட்சம். அப்ப தரு சப்தத்தை எடுத்தாச்சுன்னா இன்பம் தரு, அந்த தரு சப்தத்தை எடுத்தாச்சுன்னா இன்பமே பெருவீடு. இன்பமே பெருவீடுனா பெருவீடு இன்பத்தை கொடுக்கும்னு சொன்னா என்ன பாருங்க, பெருவீடு இன்பத்தை கொடுக்கும்னு சொன்னா விசிஷ்டாத்வைத்தம், இன்பமே மோட்சம், இன்பமே மோட்சம் அப்படின்னு சொல்லியாச்சு, அது அத்வைத்தம். புரியறதுக்காக சொல்றேன். ஜீவாத்மாவுக்கு ஞானம், ஜீவாத்மாவே ஞானம், ரெண்டுமே உண்டு. ஜீவாத்மாவுக்கு ஞானம்னா
ஜீவாத்மா வேறு ஞானம் வேறுன்னு தெரியுது. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு வேற்றுமை உருவம் வந்திருக்கணும், இக்குன்னா 4வது வேற்றுமை உருவம் வந்திருக்கணும். அந்த 4வது வேற்றுமை உருவம் வந்தாலே ரெண்டு பிரியது. ராமனுக்கு சீதை, லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளா அப்படின்னு வருதோ. அதே போல இந்த இடத்துல என்னது, ஜீவாத்மாவுக்கு ஞானம். அப்ப ஜீவாத்மா பேரு பரமாத்மா பேருந்து கிடையாது, ஜீவாத்மாவே ஞானம். ரெண்டு ஒண்ணும் சுத்தணும். ஜீவாத்மாவே ஞானம் சுத்துனா அப்ப ஞானம் வேறல ஜீவாத்மா வேற இல்ல அப்படின்னு வந்துருத்தணும். ஆனா அதுவும் உண்டு. நம்ம ரெண்டுத்தையும் நம்ம வித்துட்டோம்னா சாஸ்திரம் ரெண்டையும் சொல்லியிருக்கு. ஞானமயமாவும் ஆத்மாவும் இருக்கு, அதே போல ஞான குணகமாவும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப இருக்கு இப்ப அத்வைக்கு என்ன சொல்றேன்னா ஞானமயமா இருக்கு, அவ்வளவுதான். ஜீவாத்மாவுக்கு ஞானம் எல்லாம் கிடையாது, ஞானமே ஜீவாத்மா அப்படின்னு. அதே போல இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துல இன்பம் தரு என்கிற சப்தத்துல தரு என்கிற சப்தத்தை எடுத்தாச்சுன்னா இன்பம் பெருவீடு வந்துடும். அப்ப அந்த மோட்சானந்தமே என்னது, அதேதான் பிரதானம், அதுவே இன்பம் அப்படின்னு இல்லையா. அதனால என்ன பண்றாங்க இன்ப அப்படின்னா என்ன அத்வைத்தம் வந்துருதணும் அப்படின்னா அனுபூதி மோட்சம்னு வந்துருது. இப்ப ஞான மாத்திர மோட்சம் என்பார். ஏன்னா இன்பமே மோட்சம் மோட்சமா கிடையாது, இன்பமே மோட்சம் இல்லை. சீவை குண்டத்துக்கு போனா இன்பத்தை கொடுக்கறது அப்படின்னு தானே இருக்கு. இன்பமே மோட்சம் அல்ல, இன்பம் தரு பெருவீடு, அந்த இன்பத்தை கொடுக்கிறது மோட்சானந்தம் இருக்கு இல்லையா. அப்ப இன்பம் தெரியும். அப்ப அப்படின்னு அர்த்தம், இன்பமே மோட்சம்னா அப்ப சீவை குண்டத்தை ஒத்துக்கலன்னு அர்த்தம். அப்ப சீவை குண்டன் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துலதான் அந்த மோட்சானந்தத்தை கொடுக்கும். அப்ப அனுபவ ஜனித பிரீத்தி காரித்த கைங்கரியத்தை கொடுக்கும் சொன்னாதான் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் மோட்சம். அப்படிங்கிறது அந்த தருங்கிற சப்தத்தை தான் விசிஷ்டாத்வைதமே இருக்கு. இந்த பாருங்க, இப்ப சுவாமி திவரங்கத்தவனார் இன்பம் பெருவீடு வந்தெய்திலன் அப்படின்னு போட்டுதான் வச்சுக்க அத்வைதம் சொன்னார்னு அர்த்தம். எப்ப இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன்னு சொன்னாரோ விசிஷ்டாத்வைத பரமாத்மா இருக்கான்னு அர்த்தம். அப்ப இன்பம் தருன்னு தெரியுங்க இல்லையா. அப்ப தருங்கிற சப்தத்தை தான் விசிஷ்டாத்வைதம் ஒட்டின்னு இருக்கு. அதனால்தான் சுவாமி என்ன பண்ணார், திருவரங்கத்தினார் இன்பம் தரு சொன்னார். இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் என்று சொல்லியிருந்தால் பெருவீடுதான் இன்பம் என்று தெரிந்து கொண்டு அத்வைத மோசம் சொல்றாரு என்றால் அது சீபாட்சியம் தப்பா போயிடும். பெருவீடுதான் மோட்சம் அப்படின்னு பெருவீடுதான் இன்பம்னு நினைச்சிட்டுனா அது என்ன ஆகும், அத்வைத்தம் ஆயிடுறது. அத்வைத்தம் ஆயிடுறதுனாலே இப்ப என்ன, தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன் அனகன்னு பார்த்த போனோம். அந்த அன்பன் என்கிற சப்தத்தாலே சீவாஷ முக்கியில நமக்கு இதெல்லாம் நல்ல உபதேசம் பண்றாரு கேள்விப்பட்டிருக்கோமோ, அந்த உபதேசமே தப்பா போயிடும். ஏன்னா விசிஷ்டாத்வைத பரமா இருக்காது, அத்வைத பரமா வந்துட்டு போகணும். அப்ப இன்பமே பெருமீடுன்னு வந்துடும். அதை சொல்லல சுவாமி ராமானுஜர், அதை சொல்லல திருவரங்கத்தமிழ்நாடு. அப்ப என்னன்னா இன்பம் தரு பெருவீடு. அப்ப அதனாலதான் நம்ம திருவரங்கத்தமிழ்நாடு ஓ சுவாமிதான் சிரமப்பட்டார், நாம இந்த சிரமத்தை இவார்களும் கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணாரு, அந்த சிரமமே வேண்டாம் சுவாமி. அப்ப என்ன பண்ணோம், இன்பம் தரு சேர்த்துணும். இன்பம் தரு சேர்த்தா இதுல அத்வைத பரமா வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. விசிஷ்டாத்வைதம் சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அந்த சொன்ன பிரகாரம் வந்துடும் இன்பம் தருனால. அப்ப இன்பத்தை கொடுக்க வல்ல சீவை குண்டத்தின் அனுபவம். ஒருவேளை இன்பமே பெருவீடு, இன்பமே பெருமிச்சிருந்தா அப்ப என்ன கட்டம்னா பாருங்க, எக்ஸலண்டா எடுத்திருக்காரு. இன்பமே பெருவீடு, இன்பமே பெருவீடு. அப்ப என்ன கட்டம்னா நான் யார், இப்ப நான் தானே பிரயத்தனப்பட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், போகணும்னு இருக்கேன். இப்ப இன்பம் என்கிற அனுபூதி தான் மோட்சம் இருக்குன்னா அப்ப நான் ஏதாவது பிரயத்தனம் பண்ணித்தானே மோட்சம் போயாகணும். என்னுடைய பிரயத்தனம் இருக்கணும், என்னுடைய முயற்சி இருக்கணுமோனோ. முயற்சி கூடாது, பிரபக்தியோட நான் பண்ணணுமோனோ, நினைக்கணுமோனோ, அந்த நினைவாது பண்ணணுமோனோ அப்படி இருக்கச்சது. அப்ப நான் பிரயத்தனம் பண்ணணுமோனோ, அப்ப பிரயத்தனம் பண்ணி மோட்சத்துக்கு போயாகணும். அப்படி இருக்கச்சது நான் என்ன சாதனை பண்ணணும், நான் என்ன சுவாமி சாதனை பண்ணணும், பிரயத்தனம் பண்ணணும். அப்ப என்ன பிரயத்தனம் பண்ணணும்னா இன்பமே மோட்சம், இன்பமே மோட்சம் பிரயத்தனம் பண்ணணும். அப்ப இன்பமே மோட்சம் பிரயத்தனம் பண்ணணும்னா நாம் பண்ணணும். நாம் பண்ணணும்னா நான் இல்ல, முதல்ல என்ன சொல்லணும், நான் இல்லை என்பதற்கு சாதனம் பண்ணணும். அத்வைதம் பிரகாரம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அத்வைதம் பிரகாரம் நான் இல்லை, நீங்க இல்லை, யாருமே இல்லை, பிரம்ம சத்தியம்,
ஜெகதி மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரகா இது வேதாந்த கிண்டிமகா. பிரம்மம் ஒன்னே சத்தியம், மற்றதெல்லாம் மித்யா பொய். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி இன்பமே பெருவீடு, இன்பமே பெருவீடு அப்படின்னு அத்வைத பரம் வந்துடுத்து. இப்ப நான் உண்டா இல்லையா? நான் இருக்கேன்னு அத்வைத்தம் பட்டு போயிடும். ஏன்னா அப்ப ரெண்டாவது தத்துவம் வந்துடுத்து. ஒரே தத்துவம் தான், ஏக தத்துவவாதி தான் பிரம்மம், இவரு அத்வைத்தி. அப்படி ஏக தத்துவவாதியா இருக்க செய்தே ஒரு தத்துவத்தை தான் ஒத்துக்கணும், ரெண்டாவது தத்துவமே கிடையாது. இப்ப ரெண்டாவது தத்துவம்னு கிடையாதுன்னு வந்துடுத்துன்னா உபன்யாசகர் இருக்கலாம், கேட்கிறவா இருக்கப்படாது. அல்லது கேட்கிறவான்னு நான் ப்ளூரல்ல பன்மையில சொல்றேன், அதுவே தப்பு. கேட்கிறவர் ஒருத்தர் தான். ஒன்று கேட்கிறவர் இருக்கணும், இல்ல உபன்யாசகர் இருக்கணும். சரி சுவாமி, இப்ப அடியேன் சொல்லணுமா வேண்டாமா? அடியேன் சொல்லணும்னா முதல்ல அடியேன் காணாம போயிடணும், அல்லது நீங்க காணாம போகணும். ரெண்டு யாரோ ஒருத்தர் போகணும். ஏன்னா ஒருத்தர் தானே இருக்கணும், ரெண்டு பேர் இருக்க முடியாது. பிரம்ம சத்தியம் ஜெகத மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரகா இது வேதாந்த். இது அத்வைத பரம். அத்வைத பிரகாரம் ஒன்னே ஒண்ணுதான் உண்டு, மற்றது ஏக தத்துவம் அத்வைத்தம், ரெண்டல்ல ஒன்று, ஒன்னே ஒண்ணுதான். அப்படி இருக்கச்சே ஒருத்தர் உபன்யாசம் பண்ண வந்தார். வந்துச்சு ஒரு சிஷியனை கூப்பிட்டார், கிட்டக்க வாங்க. கிட்டக்க வந்தான். அந்த உடனே நான் உபன்யாசம் பண்ண போறேங்க. பண்ணி முடிச்ச உடனே நீ இல்லாம விடுவேன் அப்படின்னா. யார் சொல்லுவா? நான் என்ன சொல்றேன் வாங்கன்னா ஒருத்தரும் வரல. அதுக்கே நம்ம சொல்ல வேண்டி இருக்கு, சொல்லுங்க இது இந்த வாய்ப்பு கிடைக்காது, திருப்பி சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டி இருக்கு. நான் சொல்றேன் நீங்க காணாம போயிடுவேல், நீங்க வாங்கன்னு சொன்னா அவ அங்கேயே கை கூப்பிட்டு போயிட்டோம். இதுதான் அத்வைத்தம், இதுதான் அத்வைத்தம். அப்ப இல்ல அடியே காணாம போயிடணும். அடியேனே காணாம போறதுக்கு அடியேனே காலேஜ் பண்ணுவேன்னா, இல்ல சுவாமி நான் பண்றேன், நான் காணாம போயிடுவேன்னா அது காலேஜ் பண்ணவே மாட்டேன், அப்ப காலேஜுக்கு வர மாட்டேன். சரி சுவாமி அடியேன் பண்றேன், அடியே இருக்கேன், கேட்கிறவா போயிடணும். கேட்கிறவான்னா ப்ளூரல் பன்மையில சொல்லப்படாது, கேட்கிறவர். நமக்கு அப்படியே பேசி பழக்கம் வந்தாலும் அப்படியே வந்துடுறது. அப்ப கேட்கிறவர் அவர் பயணம் பண்ணும். இப்ப ஒண்ணு வேண்டாம், அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணான் கண்ணன், கீத உபதேசம் பண்ணானு சாமா. அர்ஜுனன் உண்மையா கண்ணன் உண்மையா? ரெண்டு பேரும் யாரா ஒருத்தர் தான் உண்மையா இருக்கணும். ரெண்டு பேரும் உண்மைன்னு ஆனா அது அத்வைத்தம் கிடையாது. ஆதியில கேட்கிறார், கண்ணன் கீதை உபதேசம் பண்ணானோ அது விசிஷ்டாத்வைத பரமா உபதேசம் பண்ணானா அத்வைத பரமா உபதேசம் பண்ணானான்னு கேட்டார். அது என்னமா அது? உடனே அத்வைதிவாதம் என்ன சொன்னா, அத்வைத பரமா தான் உபதேசம் பண்ணானா. அப்பன்னா யாரு உண்மை? அர்ஜுனன் உண்மையா கண்ணன் உண்மையான்னு கேட்டார். கண்ணன் உண்மைன்னு சொல்லியாச்சுன்னா அர்ஜுனன் இல்லைன்னு ஆயிடும். அப்ப யாருக்கு உபதேசம் கேள்விடும்? சரியில்ல சுவாமி அர்ஜுனன் உண்மை கண்ணன் இல்லைன்னா அப்ப பரபிரம்ம யாருன்னு கேள்வி. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதே போல இப்ப இன்பம் பெருவீடு, இன்பம் பெருவீடுன்னு வந்துருச்சுன்னா இப்ப இன்பம் தரு சப்தம், அந்த தருவான சப்தம் நடு மத்தியில இல்லைன்னா இல்ல சுவாமி இது அத்வைத பரமா போறது அப்படின்றதுக்கான. அதனால திருவரங்க தமிழ் என்ன பண்ணாங்கன்னா இந்த சமமே வேண்டாம், இன்பம் தரு பெருவீடு வந்தேதிரன் அப்படின்னு. அப்ப அந்த அனுபவமே மோட்சம் என்று புரிஞ்சு கொள்ளணும் என்றால் நான் என்ன இந்த அத்வைத பிரகாரம் காலக்ஷேபமே பண்ண முடியும். ஏன்னா ரெண்டாவது தத்துவமே இல்லையே, யாருக்கும் உபதேசம் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், ஒருத்தரும் காலட்சேபத்துக்கு வரமாட்டார். சுவாமி அவர் காலட்சேபம் பண்ணுவாராம், ஒண்ணு அவர் காணாம போயிடுவார், இல்ல நான் காணாம போயிடுவேன். வருவாரா? ஒருத்தர் மாட்டார் இல்லையா? அதனாலதான் அந்த ஆக ஸ்ரீபாஷ்யத்தில் மோட்ச சாஸ்திரம் அத்தனையும் இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா ஸ்ரீபாஷ்யில மோட்ச சாஸ்திரம் கொடுத்துட்டு போனோம், அது அத்தனையும் பொய்யா போயிடும். அது அத்தனையும் பொய்யா. ஏன்னா ஆளே கிடைக்காதபடியால பொய்யாயிடுமா? ஒருத்தரும் கிடைக்க மாட்டாரு, பொய்யா போயிடுமானோ. ஏன் ஆள் கிடைக்க மாட்டான்னா என்ன நானே அழிச்சுக்கிறேனே, நான் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் காணாம போயிடும், நான் இருக்கப்படாது. இருந்தாச்சுன்னா அத்வைத்தம் பற்று போகணும், இருக்கப்படாது. அல்லது என்கிட்ட யார் கேட்கிறாளோ அவ இருக்கப்படாது, இது என்ன சுவாமி, இது சம்பிரதாயம். அதான் ஏன்னா அத்வைத ஞானம் பிரிந்துட்டோம்னாதான் பிறந்தாதான் மோட்சம் வந்துட்டுனா, அந்த அத்வைத ஞானம் பிறந்தா என்னது நானே இல்லை இல்ல அவா இல்லை அப்படின்னு வந்துடா. அப்ப பிரம்மம் ஒன்றுதான் உண்டு என்பது அது தன்னையே அழித்துக் கொள்ள யாரா வருவாரா? ஒருத்தர் வரமாட்டார். இன்னொரு பெரிய கஷ்டம் என்னன்னா
மோட்ச சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து ஆள் வரமாட்டா. எப்படிதான் மோட்சம் போறது, எப்படிதான் மோட்சம் போறதுன்னா அதுக்கு ஆள் வரமாட்டா. ஆச்சாரன் முதல்ல உபதேசம் பண்ணவே வரமாட்டார். சுவாமி நான் உபதேசம் பண்ண நானே காலம் போயிடுவேன், எதுக்காக வரணும்? வரமாட்டா இல்லையா? ஆச்சாரன் என்ன பண்ண நல்லா சம்ஸ்காரம் பண்ணிட்டு தோசை திருமணம் இட்டுண்டு ஆச்சரியமா இட்டு நல்லா வரார், உபதேசம் ஆரம்பிக்கிறார். பிரம்மசூத்திரத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கச்சே ஆரம்பத்துல இல்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? சிஷ்யனை பார்த்து சொல்ற, நீ என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும்? நான் இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்பவே ஓடி போயிடுவோம். அப்பவே ஓடி போயிடுவோம். அப்படின்னா அது அப்படி இல்லைன்னா ஆச்சாரன் தன்னையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுமோனோ? இப்ப தன்னையே இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கொள்ள ஆச்சாரம் உபதேசிக்க வருவானா? வரமாட்டார். அல்லது சிஷ்யனை இல்லைன்னு சொல்றதுக்கு சிஷ்யன் தான் வருவானா? அவன் சிஷ்யனும் வரப்போறது கிடையாது. ஆச்சாரம் ஆஹா அவனை இல்லைன்னு சொல்றதற்கு வழியே இல்லையா, தான் இல்லைன்னு சொல்றது வழியே இல்லையா. அதனால்தான் என்ன பண்ணாரு, ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ரெண்டாவது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரமாணங்கள் அத்தனையும் பொய்யாயிடும், அத்தனையும் பொய்யாகும். அதனால மோட்ச சாஸ்திரம் வியர்த்தமா போகப்படாதுன்னா என்ன பண்ணும்? அத்வைத மோட்சத்தை ஒத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா அத்வைத மோட்சம் என்ன, நீ இருந்தபடியே நீ தான் இருக்க, வேற யாரும் கிடையாது. நீதான் இருக்கிற, நீ யாரு? பிரம்மம். அகம் பிரம்மா, அகம் பிரம்மம், நானே பிரம்மம். சரி அவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் போய் மித்யா, காணல் நீரை போல மித்யா தெரிவிக்கா. அதனால அத்வைத மோட்சத்தை நிரசனம் பண்ணதுக்குதான் என்ன பண்ணாரு? இன்பம் தரு பெருபிச்சை. இத்தனை சமங்கள் இருக்குதுல, நம்ம இன்னும் விடுக்குன்னு சேவிச்சுன்னு போயிடும். இன்பம் தரு பெருவீடு வந்தேதிலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையும் பல சூழிலன் தொல்லுலகில் அன்பன் வீண் கற்கிறவன் மாயன் என மணிந்த அன்பன் நடகம்னு விடுக்குன்னு சேவிச்சுன்னு போறோமோ. இந்த இன்பம் தருங்கிற சப்தத்துல அந்த தரு சப்தம் தான் முக்கியமான ஆணித்தரமான சப்தம். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் தரு சப்தம் தான் இருக்கு. இன்பம் பெரு பெருவீடு வந்தேதிலன்னு சொன்னார், இதை நிரசம் பண்ணார். அது மட்டும் சரி. அதுக்கு மேல அந்தமில் பெயர் என்று சொன்னது வழியாலே அஸ்வதிரிவரம். அதுக்கு மேல இன்பம் தரு பெருவீடு வந்தேதிலன். இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? அந்தமில் பேரின்பத்து அமர்தே சேதுகு ரசோ வைசகா ரசேவாயாம் லப் ஆனந்தி, இதெல்லாம் நதி பாத்திரம். அதுக்கப்புறம் என்னன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறா பாருங்க. அந்தமில் பேரின்பத் தடியரோடு இருந்தவை. அந்தமில்லாத பேரின்பம் எது? சிவைகுண்டம். அதான் இன்பம் தரு பெருவீடு, இன்பத்தை கொடுக்கிறது. எப்படி சுவாமி? கைவல்ய அனுபவத்தை போல அல்ல இது. ஆசைப்படுகிறான். கைவல்ய அனுபவத்தை போல அது இது உயர்ந்த பகவத் அனுபவம். ஏன்னா இது சுகபாவைக லட்சணம், சுகம் மட்டுமே இருக்கும். இதுல ஒரு துணி துன்பமே கலசாது. நாமே சிலதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கச்சே புரியத்துக்காசன் அண்ணாவது ஒரு வஸ்து எனக்கு பிடிச்ச வஸ்து கொடுத்துருக்காரு, நான் கையில எடுத்து சாப்பிடணும். ஆனா அந்த கை சரியா இல்லைன்னு வச்சுக்கோ, இப்படி வலிக்குன்னு வச்சுக்க, இதுதானே எடுத்து சாப்பிடணுன்றதுக்காக. ஆனா இந்த ஒரு பக்கம் வலி இருந்துட்டு இருக்கும், ஒரு போய் சாப்பிடுறது விஷயம் இருந்துட்டு இருக்கும். அப்ப துன்பமும் ஒரு சைட்ல இருந்துட்டு இருக்கும், அதே இன்பமும். ஆனா இன்பம் தான் அதிகமா இருக்கும், துன்பம் ஓரளவுக்கு இருந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ரீவை கொடுத்துல எங்கோ ஒரு மூலையில ஒரு துன்பம் இருக்கும், இன்பம் மட்டும் பிரதானமா இருக்கும்னா ஒரு துளியும் கிடையாது. ஒரு துளியும் இல்லாம சுகபாவைக லட்சணம், சுகபாவைக லட்சணம். ஆனா நரகத்துக்கு போனா துன்பத்தை அனுபவிக்கும் போதே இன்பத்தை அனுபவிக்கலாங்கிற எண்ணமும் வரும். சொர்க்கத்துக்கு போனா இன்பத்தை அனுபவிக்கும் போதே துன்பத்தை அனுபவிக்கலாங்கிற எண்ணமும் வரும். ஆனா ஸ்ரீவைகுண்டத்து வந்திருந்தா இன்பத்தை அனுபவிக்கும் போது துன்பம் வருமானா இல்ல, அந்த எண்ணம் வருமானா என்ன? சுகபாவேக லட்சணம், சுகம் மட்டுமே. அதைத்தான் ஆழ்வார் நலமந்தமில்லதோர் நாடுன்னு தெரிவிக்கிறார். நலமந்தமில்லதோர் நாடு. இதெல்லாம் எங்க எப்படி தெரிஞ்சது சுவாமி? சுவாமி ஸ்ரீபாஷ்ய முகேன அருளி செய்தார். அன்பன் தொல்புகழ் மண்பன் உயிர்கட்கிறைவன் மாயன் என மடிந்த அன்பன் அப்படின்னு தெரிவித்தார். சரி சுவாமி, ஸ்ரீபாஷ்ய முகேன அருளி செய்தார்னு சொல்லிட்டு இருக்கிறேன், எங்க இருக்கு ஸ்ரீபாஷ்யத்துல? எப்படிமா பண்ணிருக்காருன்னா உண்ண வேண்டாம், ஒரே ஒரு மங்கள ஸ்லோகம். அந்த மங்கள ஸ்லோகத்துல இது பூர்ணமா எல்லாத்தையும் தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வரணும். முதல் 2 மங்கள ஸ்லோகம் உண்டு ஸ்ரீபாஷ்யத்துக்கு. அதுல 2 மங்கள ஸ்லோகத்துல முதல் மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினத விவித பூதூராக ரட்சைகதீஸ்தே ஸ்ருதிசிரதி விதிப்தே பிரம்மணே ஸ்ரீனிவாசே பவதும பரஸ்மின் ஷேபுஷி பக்தி ரூபா. இந்த ஜகத்து என்னைக்கும் இருக்காதுன்னு ஒரு சம்பிரதாயம். என்னைக்குமே இருக்காது சுவாமி, போயிடும். அப்படி நிறைய சம்பிரதாயங்கள், நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன. அந்த பாட்டு வரும்போது
பார்த்தான் அரிசமயங்கள் பஜ அந்த பாட்டு வரும்போதுல நான் விவரமா சொல்றேன். அப்படி இருக்க செய்து இப்ப இந்த ஜகத்து என்பது என்னைக்கு இருக்கா சுவாமி? இது ஒரு சம்பிரதாயம். இது இப்படி இருக்காம அப்படி இருக்கா அப்படின்னு அப்படி ஒரு அப்படி கிடையாது. ஜெகத் என்னைக்குமே உண்டு. எப்படி? அகில புவன ஜன்மஸ்தேவ பங்காதிலே எல்லாமே உண்டு. நம் சம்பிரதாயம் பிரகாரம் எல்லாமே எதுவுமே இச்சையா கிடையாது, பொய் கிடையாது, எல்லாம் உண்டு. அப்ப ஆழ்வார் பொய் நின்ற ஞானம்னு சொல்லியிருக்காருன்னா அந்த இடத்துல பொய்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? மாறுபாட்டுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். அச்சித் வஸ்து உண்மை, அச்சித் வஸ்து நித்தியம்தான். ஆனா அச்சித் வஸ்து என்ன மாறும். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டியிருக்கா, ஒரு 100 வருஷம் கழிச்சா அந்த பில்டிங் அடிச்சுவா. போயிடுத்தே சுவாமி, அவ்வளவுதான் போயிடுத்த பில்டிங்கே போயிடுத்தே அப்படின்னா வேற ரூபத்துக்கு வந்து விட்டு அந்த இப்ப குடம்பு இருக்கு, குடத்தை உடைச்ச என்னது சூர்ணம் பொடி ரூபத்துக்கு வந்து விட்டுணும். அப்பனா அந்த வஸ்துவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, வஸ்து மாறுபாட்டுக்கு உட்பட்டது, வஸ்து உண்டு. அதான் பிரவாக ரூபேன நித்தியம்னு முன்னாடி நம்ம பார்த்து போனோம். அது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப அகில புவன ஜன்மஸ்தேவ பங்காதிலே இது எல்லாமே உண்டு ஸ்தாபிக்கிறார். லீலையாக பண்ணுகிறார், காட்சியாக பண்ணுகிறார். அப்படின்னா இல்ல சுவாமி, அவர் ஒரு சாட்சியா இருக்கார் சுவாமி, அதுவா நடக்கிறது. பகவானுக்கெல்லாம் அந்த சக்தி இப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. எல்லாமே ஸ்ரீபாஷத்துல இருக்கு. என்னன்னா பகவான் அப்படி அப்படி நிற்பார், நின்றுப்பார், அது நடக்கிறது, நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். ஒண்ணு பில்டிங் மிஷின் எல்லாம் போயிட்டு இருக்கு போனோம், இவனைதான் பண்ணுவாரா? ஒன்னும் பண்ண மாட்டார். ஆனா மிஷின் போயிட்டே இருக்கச்சு அப்படி மேற்பாவை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி பிரம்மம் என்ன பண்ணணும்னா மேற்பாவை பார்க்கணும். அவருக்கு சக்தி கிடையாது, அதுவா நடந்துட்டு அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அப்படி கிடையாது. அகில புவன ஜன்மஸ்தேவ பங்காதிலே அப்படி இத்தனையும் பிரம்மன் என்ன பண்ணுது? விளையாட்டா பண்றது. இன்புறும் இன் விளையாட்டுடையான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே அது விளையாட்டா பண்றது, அதான் லீலை. அகில புவன ஜன்மஸ்தேன பங்காதி லீலே, லீலை அப்படின்னு. அகில புவன ஜன்மம் ஜன்மனா இது நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்கு, நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்குன்னு சொல்றபடியாலே ஏக தத்துவவாதத்தை கண்டுகிறார். அத்வைத்தம் ஏக தத்துவவாதம். என்பெரு கண்ணல தொன்பொருளீரில வன்புகள் நாரணன் தென்கடல் சேரன்னு ஏக தத்துவவாதம் இருக்கணும். அந்த ஏக தத்துவவாதத்தை கண்டுகிறார். நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்குன்னு. அப்ப சரி சுவாமி, நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்கு, எப்படி நீங்க தெரிஞ்சுட்டேன்? என்னமா தெரிஞ்சுட்டேன்? பகவான் இருக்கான்னு என்னமா தெரிஞ்சுட்டேன்னா, இல்ல பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அனுமானம் தெரிஞ்சுக்கலாம். பிரத்யட்சத்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன? சப்தம் ஒன்னேதான். வேதத்தினால் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாக நின்ற சுடரே உலன் சுடர்மிகு சூரிதியில் இவையுண்ட சுரனை. உலன் உலன் சுடர்மிகு சூரிதியில் இவையுண்ட சுரனை வேதத்தினாலேயே தெரிந்து கொள்ள முடியும். அப்ப பிரம்மம் தான் ஜெகத்காரணம், காரணம் தேயகா, அவன்தான் முழுமுதற் கடவுள். நதஸ்யவத்திய அப்பியதிகஸ்ய திருஷ்யத்தே, அவனுக்கு சமமானமும் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாது. ஜெகத்காரணம் சொன்னோம். இல்ல ஜெகத்காரணம் பரமாணு ஜெகத்காரணம் ஒரு சம்பிரதாயம். அணுக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து, இதெல்லாம் விஞ்ஞானிகள் இதுதான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ ஒரு அளவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அணு எப்படி வந்ததுன்னா அதுக்கு பதில் கிடையாது, அதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. இப்ப அணுக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பிரபஞ்சம் உருவாச்சுன்னு அவன் என்ன சொல்றான்? பரமாணு ஜெகத்காரன்னு சொல்றான். அந்த அப்படி யாரு? வைசேஷிக மதம். ஆக மொத்தம் 17 மதங்கள். நம்ம முதல் சுய பதிப்படி, 2வது சுய பதிப்படி, 3வது சுய பதிப்படி, முதல்ல அதெல்லாம் பார்க்க போறோம். இதுலயே பார்க்க போறோம். ராமானுஜ விட்டு அதுலயே மேல வரப்போறது, அங்க வரைச்ச சொல்றேன். ஆனா சுருக்கம் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஸ்ரீபாஷ்ய தலைவர்லாம் போக முடியாது சொல்றேன். கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். அது மட்டும் எதுக்கு சொன்னா, அப்ப வைசேஷிக் மதம் என்ன சொன்னா, பரமாணு ஜெகத்கான அணுக்கள்லாம் சேர்ந்து எதை பண்றதுனோ, அணு ஏதோ காரியம் பண்றது. ஆனா அதுதான் ஜெகத்தை உருவாக்கின்னு சொல்லிட்டு அது வைசேஷிக மதம். அந்த வைசேஷிக மதத்தையும் நிரஸ்தனம் பண்றாங்க. அதுக்கு மேல அந்த பிரம்மம் தான் யாரு? சார் பிரம்மன் சொல்லிட்டு இருக்கலே, அந்த பிரம்மம் யாரு? அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினதி விவித பூதவுராக ரட்சைக ஜீஸ்தே ஸ்ருதி சிரதி விதித்தே ஸ்ருதியாலும் சொல்லப்பட்ட யாருது? பிரம்மனே ஸ்ரீனிவாசே திருவேங்கடமுடையான். பிரம்மனே ஸ்ரீனிவாசே. நீங்க நினைக்கிற மாதிரி பசுபதியோ அல்லது அந்த பிரஜாபதியோ அல்லது நான்முகனோ அவெல்லாம் கிடையாது, வேற யாரோ கிடையாது. அவெல்லாம் ஜெகத்காரணமே கிடையாது. யார் ஜெகத்காரணம்? பிரம்மமான ஸ்ரீனிவாசன் தான் ஜெகத்காரணம். அப்படின்னு சேமுஷி பக்தி ரூபா, அப்படிப்பட்ட எனக்கு ஞானம் பிறக்கணும்னு பிரார்த்திக்கிறார். ஏன்னா பக்தியால ஞானம் பிறக்கணும் பாதிக்கிறார். ஏன்னா யாக பிரகாசன் மதமே
ஞான கர்ம சமுச்சயத்தாலே மோட்சம். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கர் மதன்னம் சேவிக்கிறோமோ. இப்ப யாதவ பிரகாச மதன்னா ஞான கர்ம சமுச்சயத்தாலே மோட்சம். ஞானமும் இருக்கணும், கர்மம் இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்தாதான் மோட்சம் அப்படின்னா அது கிடையாது. அப்பனா ஞானத்தாலே மோட்சம் அப்படின்னு அப்படின்னு எந்த ஞானம்? பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல மோட்சம் எதுன்னா பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம். மோட்சம் என்ன? அனுபவ தெரிஞ்ச பிரீத்திகார கைங்கரியதான் மோட்சானந்தம் தெரிவிக்கிறார் இல்லையா? அது அத்வைத்து என்ன சொல்றாருன்னா சங்கராச்சாரியர் அவர் என்ன சொன்னா, இப்ப யாதவ பிரகாச பட்சம் ஞானம் கர்மம் ரெண்டும் சேரணும். ஞான கர்ம சமுச்சயத்தாலே மோட்சம்னு சொல்றாரு. ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா என்ன ஆதிசங்கருடைய ஞானத்தாலே மோட்சம். இன்னும் ஞானம் வாக்கியஜன்ய வாக்கியத்தாலே மோட்சம். வாக்கியம் இருக்கு, வாக்கியம் என்ன இருக்கு? வேதம் என்ற வாக்கியம் இருக்கணும், அந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஞானத்தாலே மோட்சம். அப்ப வாக்கியஜன்ய வாக்கியத்தாலே மோட்சம்னு சங்கருடைய பட்சம். அது ஞான கர்ம சமுச்சயத்தாலே மோட்சம் என்று யாதவ பிரகாசம். நம் சம்பிரதாயம் பிரகாரம் இது பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம் தெரிவிக்கிறார். இது ராமானுஜ பட்டம். ஏன் சுவாமி வாக்கியஜன் ஞானத்தால மோட்சம் சரியில்லையான்னா வேதம் சொன்ன பிரகாரம் தான் அவர் சொல்லியிருக்காரு. சரி, வேதம் சொன்ன பிரகாரம் தான் அவர் சொல்லியிருக்காரு, வாஸ்தவம் தான். வேதத்தை அவர் ஒத்துட்டாரா சுவாமி? வேதத்தை ஒத்துக்கணும்னா அவெல்லாம் என்ன சுவாமி, அவெல்லாம் வைதிகத்துக்கு சொல்லிட்டு இருக்கு. வேதத்தை ஒத்துட்டாரு, ஆனா அந்த வேதம் உண்மைன்னு ஒத்துட்டு இருக்காரு இல்லையே. அந்த வேதம் அவர் சங்கர பட்சம் பிரகாச வேதமும் போய். ஏன் சுவாமி இப்படி சொல்றீங்க? ஒண்ணுமே இல்ல, வேதத்தை உண்மைன்னு ஒத்துண்டா அப்ப பிரம்மத்தை தவிர வேதம் ஒண்ணு இருக்கும் வந்துடுறது இல்லையா? அப்ப அவருடைய பட்சம் பிரகாரம் ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, லோகத்துல வேற எதுவுமே கிடையாது. பிரம்ம சத்தியம், ஜெகத்து மித்யா, ஜீவோ பிரம்ம ஆபரகா. இது வேதாந்தம் என்ன சொல்றது? பிரம்மம் மட்டுமே சத்தியம் சொல்றது. அப்ப அந்த வேதத்தை உண்மைன்னு ஒத்துண்டாச்சுன்னா அத்வைதம் பட்டு போயிடும். அதனாலதான் வாக்கியஜன்ன வாக்கியார்த்த ஞானம்னா கிடையாது, பக்திரூபாபன்ன ஞானத்தால மோட்சம். இது இத்தனையும் சம்பிரதாயத்தை என்ன தன்னாரு? ஒரே ஸ்லோகத்தை அத்தனையும் நிரசனம் பண்றாரு. பண்ணுவோம் எந்த ஸ்லோகம்? அகில புவன ஜன்மஸ்தேவ பங்காதிரீலே விரத விவித பூதூராக ரட்சைகதேஸ்தே சுஜிசிரதி விதிப்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஸ்ரீமதி பக்தி ரூபான ஒரே ஸ்லோகத்தாலே சங்கர மதம் என்ன, யாதவ பிரகாச மதம் என்ன, வைசேஷிக மதம் என்ன, நையாக்கிய மதம் என்ன, எல்லாத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகத்தாலே எல்லாத்தையும் நிரசனம் பண்ணார். ஆக இந்த மங்கள ஸ்லோகத்தை திருவிழா மேற்கொண்டு அப்படி இருக்கு. இது நிறைய எழுதியிருக்காரு, ஒண்ணு ரெண்டு நிறைய உண்டு. ஆக அன்பன் தொல்லுலகில் மண்பன் உயிர் கற்கிறவன் மாயன் என முடிந்த அன்பன். அப்ப அன்பன் எழுதி வைத்தபடியால் தான் இவ்வளவு சுலபமா நம்மளால பார்க்க முடியாது. இல்லைன்னா நம்ம என்ன சொல்றோம், வாஸ்தவம் தான் சுவாமி. அவ என்ன அத்வைத சம்பிரதாயத்தை சேவிச்சேன்னா புரியத்தான் சொல்றேன். அதே கொஞ்சம் தயவுசெய்து யாரும் தவறா நினைக்க வேண்டாம். நான் இதை விசிஷ்டாத்வைதம் ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கேன், அத்வைதத்துல ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். என்ன அங்க எழுதியிருக்கோ அதை சொல்லிட்டு இருக்கேன். அதே நேரத்துல அங்க அவளை குறை சொல்லணும்ன்ற அபிப்பிராயம் கிடையாது. இந்த பொருள் உயர்ந்தது, இந்த பொருள் தாழ்ந்தது அப்படின்னு ரெண்டுத்துக்கு நம்ம கம்பாரிசன் பண்றோமோ. கம்பாரிசன் பண்ணும்போது இந்த பொருள் உயர்ந்தது என்று என்ன நிலையோ அதை சொல்லிதான் ஆகணும், அதுதான் விசிஷ்டாத்வைதம். இந்த பொருள் தாழ்ந்ததுன்றது அந்த அத்வைத்தம், அதற்குண்டான தன்மை சொல்லித்தாகணும். அந்த அபிப்பிராயத்துல தான் சொல்றதே தவிர யாரையோ ஒருத்தர் தாழ்த்தணுன்ற அபிப்பிராயமே அடியது கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாரும் பகவானுக்கு சரீரம், சங்கரனும் பகவானுக்கு சரீரம் தான், ராமானுஜன் பகவானுக்கு சரீரம் தான், மாத்வரும் பகவானுக்கு சரீரம் தான், நீங்களும் சரீரம், ராவணனும் சரீரம் தான். அதனால அந்த அபிப்பிராயமே கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அதனால இப்ப இவர் எழுதி வைக்கிறன்னு சுலபமா பார்க்க முடியுமா? அயோமயமா இருக்கும், எல்லாமே மாறிட்டு இருக்கு. யாரார் என்னன்னு சொல்றாரு? ஏன்னா எத்தத்தின்னா பித்தத்தன் என்ற நிலையில இருக்கும். சில பேர்லாம் ஏதோ அவளுக்கு வியாதி வந்துடும், ஏதோ ஒண்ணு வந்துடும், ஏதோ உடம்புக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒண்ணு வந்துடுறதுனோ வந்துட்டா என்ன பண்ணா, ஊர்ல இருக்கிற 10 பேர் 10 விதமா சொல்லுவா. என்ன பண்ணான்னு அவளுக்கே தோணாது. ஒரே விஷயம்தான், என்னது? ஒரே பிராயச்சித்தமே நம்பெருமாள் தான். வேற இன்னைக்கு இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன பிராயச்சித்தம் கொண்டு எல்லா பிராயச்சித்துக்கும் ஒரே பிராயச்சித்தம் என்ன? நம்பெருமாள், வேற யாருமே கிடையாது. என்ன இந்த பிராயச்சித்தம் பண்ணா இது தொலையுமோ, அந்த பிராயச்சித்தம் பண்ணா அது தொலையுமோன்னா தொலை போகிறது. நம்பெருமாள்கிட்ட பண்ணா எல்லாமே தொலையும். இதுக்கு சொல்ல வந்தாங்க, அதுதான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமே. அப்படிப்பட்ட இதனால என்ன தெரியுது? அப்ப இந்த மாதிரி எழுதி வச்சபடியால் நமக்கு புரியாது. அதனால
இன்பம் தரு என்கிற சப்தத்தை போட்டுதான். இன்பம் தரு அப்படின்னா நம்ம என்ன கேள்வி வந்துட்டு, பெருவீடுன்னு சொன்னா போருமே, எதுக்காக இன்பம் தரு போடணுமான்னா போட்டுதான். ஏன்னா இந்த மாதிரி இருக்கு. ஏன் அனிட்ட நிவர்த்தி போயிட்டு இட்ட பிராப்தி கிடைக்கிறதா இல்லையான்னு தெரியல. அதுவும் இல்ல, அந்த இட்ட பிராப்தியில எவ்வளவு சிரமங்கள் இருக்கணும். அதனால இன்பம் தரு சொல்லிட்டாச்சு. இன்பம் தரு பெருவீடு வந்தே அதை பத்தி கவலை இல்லை சொன்னார். அதுக்கப்புறம் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன் தான் கடைசி வார்த்தை. எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழல். சங்கைக்கு நிலமில்லாத துக்கம். நிறைய பிரமாணம் எடுத்துக்கிறார், கிடுகிடுன்னு வாசிச்சுற அந்த பிரமாணத்துக்கு உண்டான அர்த்தம் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன், கிடுகுன்னு சொல்லிடுறேன். நான் அந்த வாசிச்சால பயமா இருக்கு. இவ்வளவுதான் நரக வேதனை இருக்கான். நரகத்துல என்னென்ன வேதனைகள் உண்டோ, எந்தெந்த சிரமங்கள் உண்டோ, அதெல்லாம் பிரமாண வாக்கியம் எடுத்திருக்காரு. ஏன் சுவாமி இதெல்லாம் சொல்லணும்னா, பிரலோகஞ்சேரி சுவாமி எடுத்திருக்காரு பூர்த்தியா. யாம் கிங்கராதி பாசதி கிரகண தண்டதாடனம் யமஸ்த தர்ஷனம் சோக்ர முக்ராந்த விலாசனம் நலம் பவாது நாக நியந்திர சத்ராதி பூஷணைகி பிரத்யேகரா கேயா சகராத் விதுஜஸ்தகா. இந்த மாதிரி நிறைய பிரமாணங்கள் எடுத்திருக்கார். என்னும்படியான துக்கங்களை அப்படி தெரிகிறார். எண்ணிறந்த துன்பம் தரு நிறையும். துன்பங்கள் 1 2 இல்லை அப்படின்னா, நரக்கம் 1 2 இல்லை, நிறைய நரக்கங்கள் இருக்கும். சாமானிய 28 நரக்கங்கள்னு சொல்லுவா. அது மட்டும் இல்ல, நிறைய இருக்கா, நிறைய நரக்கங்கள் இருக்கு. அது மாதிரி நிறைய ஸ்ரீவைகுண்டம் இருக்குன்னா ஒரே ஒரு ஸ்ரீவைகுண்டம் தான். ஸ்ரீவைகுண்டம் ஒண்ணுதான், நரக்கம் நிறைய இருக்கு. எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம். அப்ப இவ்வளவு அவள் என்று எண்ணி முடியாதபடி, முடியாத சுவாமி எண்ணி முடியாதான், அந்த அளவுக்கு இருக்கு. எத்தனை துக்கங்கள்னு என்ன சொல்ல போறாங்க ஆழ்வார். நைமிசாரண்யம் ஆச்சரியமான பதிகம். நைமிசாரண்யத்தை எடுக்கிறார். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோல் மாதரார் வனமுலை பயனே பேரினேன் அதனை பிழையெனக் கருதி பேதையேன் பிறவி நோய் இருப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணிலேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாடினேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரியத்து முன்லேந்தாய்னு திருவங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த நைமிசாரத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறா, என்னென்ன நரகங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறார். அதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கிட்டுதான் அந்த நைமிசாரம். அதை அத்தனை ஞாபகம் பண்ணிதான். யமன் அங்க போனவன முதல்ல கடியால அடிப்பானா. சுமாரா சொல்றேன், எல்லாத்தையும் சொல்ல போறது. யமன் அங்க போன கடியால அடிக்கிறானா. அடிச்சா அடிக்கிறது மட்டும் இல்ல, அடிக்கிறதுன்னு நமக்கு வலிக்கும் வாசம் தான் சுவாமி. அடிக்கிறதுக்கு முன்னாடியே யமனை பார்த்தாலே நமக்கு போச்சு, பிராணம் போயிடும். ஆனா அங்க பிராணம் போவாது. அதான் பெரிய நம்ம யமனுடைய தரிசனமே நமக்கு தண்டனை. சில பேர்ல அந்த குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா, சில பேரை பார்த்த பயந்து நடுங்கின்னு இருக்கும், அதுவே தண்டனை தானே. அந்த மாதிரி யம படம் வந்திருக்கலாம் சுவாமி, வாங்க சேவிக்கலாம். என்ன வார்த்தை நீங்க பேசுறது, சேவிக்கிறது யமனையா? இல்லையே, சேவிக்கிறது இல்ல, பார்த்தாலே பயமா இருக்கேன். அடிக்கிறது அப்புறம் அவன் முன்னாடி வந்து நின்னுண்டா வச்சுக்கேன், அப்படி இந்த கோரப்பல்லோடு இந்த கொம்பெல்லாம் வச்சுட்டு இன்னும் படத்துலதான் பார்த்துட்டு இருக்கோம். வச்சுருந்ததுன்னா நம்மளாம் கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ணிட்டோம்னா அதை பார்த்தாலே என்னன்னா அந்த தரிசனமே நமக்கு தண்டனை. அதை பார்த்தாலே தண்டனை. அப்படி அது மட்டும் இல்ல, உக்ரகமான வழி இருக்குமா, ரொம்ப கோரம். நீ நடந்து போயிட்டே இருப்போம், நடந்துட்டு வானா இந்த பக்கம் முள்ளி இந்த பக்கம் முள்ளி, இந்த பக்கம் ஏதோ ஒரு நகத்தை வச்சு கீறிண்டே இருப்பானா. அதுக்கு நடுவுல போகணும். ஒரு பக்கம் இது கீறிண்டே இருப்பா, ஒரு பக்கம் முள்ளால கீறிண்டே வந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த நாய்கள் பின்னாடி துரத்து காலை கடிச்சுட்டே இருக்கும். இது அந்த வழி. அந்த வழி அதுக்கு மேல பிராணம் இதுலயே இதை நினைச்சாலே பிராணம் போயிடும். இதை நினைச்சாலே சுவாமி அந்த மாதிரி உண்டா சுவாமின்னா போய் பார்த்தாதான் தெரியும். போயிருக்கமா இல்லையா? இப்ப நமக்கு ஞாபகம் இருக்காது. அடியனும் போயிருக்கலாம், நீங்களும் போயிருக்கலாம், யார் வேணா போயிருக்கலாம், போயாமல் இருந்துக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ ஜென்மா எடுத்துருக்கோம். அப்ப அங்க அப்படி நினைச்சாலே பிராணம் போயிடுறதுனா மேலும் நெருப்பை மூட்டி தலைகீழ நிக்க வைக்கணும். அப்படியே நிக்க வச்சுட்டு அந்த நெருப்பு அப்படியே காய்ச்சிட்டு இருக்கணும், பிராணம் போயிடுமே சுவாமி. அங்க கொடுக்குற சரீரம் என்னதுமா, யாதனா சரீரம். இப்ப ஒண்ணு வேண்டாம், இங்க வாசல்ல யாரா போனாச்சு ஒரு போடு போட்டா வச்சு பிராணத்தை போயிடும். அந்த மாதிரி அங்க இப்ப நாம சும்மா ஒரு போடு போட்டாலே பிராணம் போடுதுன்னா, யமன் ஒரு போடு போடுறான், பிராணம் போனோமோ போகாது. அந்த அளவுக்கு சரீரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா, அதுதான் யாதனா சரீரம்னு பேரு. ஆனா அந்த சரீரம் வேண்டாம், அப்ராகிருதமான சரீரம் வேணும்னா சீவைகுண்டம். அந்த சரீரம் சீவைகுணம், அது இதெல்லாம் பிராகிருதமான சரீரம். ஆனா அந்த சரீரத்தை அந்த சரீரம் தொலைஞ்சிடும்.
ஏன்னா பிராகிருதம் தான் அதுவும். ஆனா அந்த சரீரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவ்வளவு அடிச்சாலும் இந்த படத்துல எல்லாம் காமிக்கிற பாருங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறா சுவாமி இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கணும். ஆனா வலிக்கும், நல்லா வலிக்கும். வெடி பண்ணி வலிக்கும். இதுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா நெருப்பை போட்டு பண்ணுவேன். அதுக்கு மேல ஒரு யந்திரத்தை கொடுத்து அந்த யந்திரத்துக்குள்ள சுத்த வச்சு அது அப்படியே ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி நமக்கு அப்படியே கண்ணுக்கெல்லாம் இது பண்ற மாதிரி அந்த நெருப்போடு போட்டு பண்ணிட்டே சுத்திட்டே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் நீ தப்பு பண்ணியிருக்கியோ, சில பிராணிகளுக்கெல்லாம் இவெல்லாம் ஏதோ சமத்தை கொடுக்குறா பாருங்க, அந்த பிராணியை வச்சு கடிக்க விடுவான். அந்த பிராணியை வச்சு கடிக்க விடுவானா. அதுக்கு மேல நாய் மாம்சத்தை சாப்பிட விடுவானா. நாய் மாம்சத்தை சுவாமி இங்கேயே நிறைய பேர் சாப்பிடறாங்க சுவாமி. நீங்க அந்த மாதிரி இல்ல, கிருமி இருக்கும் நிறைய, கிருமி போஜனம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட வைப்பானா. இன்னொன்னு இது எழுதியிருக்கு, அடி அப்படியே சொல்லி அடி எனக்கு தெரியாது. நாயை வளர்த்தா அவளுக்கு நரக்கம்னு சொல்லியிருக்கு, பிரமாணமே இருக்கு. அப்படி எனக்கு கேட்காதீங்க என்ன சுவாமி இந்த மாதிரி உண்டான்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா நாயை வளர்த்தோம்னா அப்படின்னா நாயை பார்த்தா அடிக்கணும்னு சொல்லல, நாயும் ஒரு ஜந்து தான். ஆனா ஆத்துக்குள்ள வளர்க்கப்படாது. அதனாலதான் கோயிலுக்குள்ள இருந்தா உடனே சம்பரோஷம் பண்றான், உடனே சம்பரோஷம் பண்ண இல்லையா. அப்ப நாயை வளர்த்தாலே அதுக்குள்ள நரக்கம் சொல்லியிருக்கு. அந்த நரக்கத்துக்கும் பண்ணிட்டு இருக்கானா. அதுக்கு மேல பெரிய கோடாறு எடுத்து விட்டுருப்பார். பெரிய கோடாறு எடுத்து வைக்கணுமா, கீழே போட்டு தள்ளி 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 ஒவ்வொரு தூணா கொண்டு போய் இடிச்சு இவனை தலையே விட்டுட்டு இருப்பான். திரிசூலத்தை வச்சு அதை நடுவில் நட்டு அதற்கு மேல தலைகீழா தொங்க விட்டு அதை அப்படியே கிட்ட போய் அடிக்க இருப்பானா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ண ஒரு புலியுடைய வாய் இருக்கு இல்லையா, எல்லாம் பிரமாணம் இருக்கு. அந்த புலியுடைய வாயை திறந்து அதற்குள்ள கையை வைக்க சொல்லுவானா. கையை வச்சு அது கடிக்கணும், கடிச்சதுன்னு நீ அழணும், அது சமப்படணும். இதெல்லாம் பண்ணலாம். மேலிருந்து கணக்கியா தள்ளுறது இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் நரகத்தின் துக்கம். இந்த துக்கம் மேலே 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 வளருதான். ஏன்னா துக்கத்துக்கு எண்ணிக்கையே கிடையாது. எத்தனை துக்கம் சுவாமி இருக்கு, எண்ணிக்கை தான் இருக்கா? எண்ணிக்கை கிடையாது. எண்ணிக்கை இல்லாத துக்கம், அப்படிப்பட்ட துக்கம். அந்த துக்கம் வந்துடும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு நரகமும். அதனால் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன். எண்ணிறந்த துன்பம் தருகிறே, எண்ணிக்கையே இல்லாத துக்கமா, எண்ணிக்கையே இல்லாத நரகமா, அத்தனை நரகங்கள். ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் ஒண்ணுதான். ஏன் நரகம்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு நரகமா, ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு நரகம்னு சொல்றார். அப்ப ஏதோ நமக்கு வந்து ஒண்ணு வேண்டாம், ஏதோ ஒரு அனுமதி வாங்கணும், சீட்டு வாங்கணும் வச்சுக்கோ, 4 இடத்துக்கு போகணும், 4 இடத்துக்கு போகணும். இவாட்ட போனோம், அவாட்ட போனோம். சாமி முதல்ல இவாட்ட போய் இதை வாங்கிட்டு வாங்க, அடுத்து அவாட்ட போய் அதை வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அவாட்ட அது கொடுத்தா அவ அது கொடுப்பா, அதுக்கப்புறம் அவ வாங்கிட்டு சொல்ல. அதே போல இந்தந்த நரகத்துக்கு இந்த செக்ஷன் போகணும். இந்த நரகத்துக்கு செக்ஷன் நிறைய இருக்கு போல் இருக்கு. இந்த நரகத்துக்கு இந்த செக்ஷன், இந்த நரகத்துக்கு இந்த செக்ஷன் போய் பார்த்தாதான் தெரியும். இந்த நரகத்துக்கு இந்த செக்ஷன் அப்படின்னு கிடையாது. அப்ப எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம், அதைதான் தெரிகிறாய். எண்ணிறந்த துன்பங்கள், எண்ணிறந்த சொந்தம் என்னன்னா நெஞ்சிலான நிலைக்க முடியாத அளவுக்கு துன்பமா. எண்ணிறந்தனா 2 அர்த்தம் அதுக்கு. எண்ணிறந்த துன்பம்னா எண்ணிக்கையால எண்ண முடியாது, அத்தனை துன்பம், அத்தனை நரகங்கள் இருக்கு. இது ஒண்ணு அர்த்தம். எண்ணிறந்த என்ன மனசுல நினைக்காத அளவுக்கு வந்துருமா. நரக்கம்னா இவ்வளவு இருக்கும் சுவாமி அப்படின்னு நினைக்க இல்ல, நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் உண்டு. அதான் எண்ணிறந்த துன்பம் தரு நரகம் பல சூழலன். இத்தனை துக்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய நரகங்கள் ஒன்று மிச்சம் இல்லாமல் சூழ்ந்து கொண்டாலும், ஒரு நரகம் அல்ல பல நரகங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், அப்ப என்னன்னா நான் நரகத்தை பற்றி கவலைப்படல. இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழலன். அப்பனா துன்பம் தரு நிறையன்னா மோட்சத்தை பத்தியும் கவலை இல்லை. ஏன் சுவாமி? தொல்லுலகில் மண்பன் உயிர் கற்கிறவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் தருநிறையம் பல சூழலன். வியாக்கியானம் வாசிக்கிறேன். கொடுக்கும் நரகங்கள் ஒன்றும் சேஷியாதாதபடி தன்னை வளைத்துக் கொண்டான். இப்படிப்பட்ட நரகங்களை ஒரு துக்கமாக நினைத்திருக்கார் என்று தம்முடைய திராட்டழித்த வசாயத்தை அருளி செய்தாராயிட்டு திரிநீக்கித்த விரிஞ்சாதி நிரங்குஜ விபூதயக ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்திர சாரணகா என்று எம்பார் அருளி செய்தாரே முடிச்சுட. இப்ப அத்தனை நரகங்கள் இருக்கு இல்லையா? சரி சுவாமி, இதெல்லாம் ஏன் வேண்டான்றா, ராமானுஜர் என்னை ஆண்ட பின்பு
எனக்கு இன்பம் வந்தா என்ன, துன்பம் வந்தா என்ன, அதை பத்தி கவலையே இல்லை. அதை பத்தி கவலையே இல்லையே. சில குழந்தைகள் எல்லாம் தாயார் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, சிறு வயசுலயே குழந்தை தாயார் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, தாயார் கிடைச்சா பண்ணணும். தாயார் கிடைச்சிட்டா சுவாமி, பக்கத்திலே உனக்கு நெருப்பு இருக்கு, இது இருக்கு, அதுக்கு சமமா இருக்குன்னா அதான் இருந்தா இருந்துட்டு போட்டோம், எனக்கு தாயார் கிடைச்சா போறோம். இந்த நினைவோடு சில குழந்தைகளுக்கு தரணும். இது உண்மையிலேயே ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கேன், நீ எந்த நிலையில ஆனா சமமே வராது. ஆனா சமமே இருந்தாலும் அப்ப என்ன, அது எனக்கு சமமே கிடையாது. ஏன்? அவன் திருவடி கிடைச்சிட்டு, அவன் திருவடி கிடைச்சதுக்கு அப்புறம் இனிமே எனக்கு மோட்சானந்தம் கிடைச்சா என்ன, நரகானுபவம் கிடைச்சா என்ன, அதை பத்தி நான் கவலையே படலையே. அது எங்க சுவாமி தெரிவிக்கிறாரு? எங்க தெரிவிக்கிறார்? திரிநீகித விரிஞ்சாதி நிலங்குஜ விபூதயதா. இது என்பார் அருளி செய்தது. ராமானுஜ பதாம் போய சமாஸ்ரீன சாலினதா. என்னன்னா, ராமானுஜருடைய திருவடி நிழல் இருக்கு இல்லையா, அந்த திருவடி நிழல் கிடைச்சுட்டனாலே தினீகித்த விரிஞ்சாதி, விரிஞ்சு என்று சொல்லக்கூடிய பிரம்மா, பிரம்மாவுடைய சத்தியலோகம் இருக்கணும். அவன் இங்க வரும், உங்க சத்தியலோகத்தோட பதவி கொடுத்துறேன், பிரம்ம பதவி உங்க கொடுக்குறேன், எத்தனையோ அண்டகடாகங்கள் இருக்கு, உங்க பிரம்ம பதவி கொடுக்குறேன்னு ஒருத்தர் சுவாமி கூப்பிட்டார். இவர் போறோம் ஒன்றும் போகல. ஏன் சுவாமி போலன்னு? ராமானுஜர் திருவடி இருக்கு சுவாமி, அந்த திருவடி பிரம்ம பதவியா, அந்த திருவடி கிடைச்சா போறோம், ஸ்ரீவைகுண்டமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கனே, அதுக்கப்புறம் பிரம்ம பதவி புல்லுக்கு சமானம். அதான் திரிநீகித விரிஞ்சாதி நிரங்குஜ விபூதயதா ராமானுஜ பதாம்போய சமாஸ்திரேன திருணம், திருணம்னா புல்லு, அந்த புல்லுக்கு சமானம். எது? பிரம்ம பதவியே. பிரம்ம பதவியே புல்லுக்கு சமானம்னு வந்துருத்தனால அப்ப அந்த அளவுக்கு அப்பனா இன்பம் தரு பெரு வீடு வந்தெய்தனன் எண்ணிறந்த துன்பம் தரும் நிறையம் பல சொல்லன். இன்பத்தை கொடுக்கக்கூடிய சீவை கொண்ட வந்தால் என்ன, மேற்கொண்டு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த நரக அனுபவமே கிடைச்சால் என்ன, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஏன் கவலையில? ராமானுஜர் திருவடி கிடைச்சது. அதனால்தான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, உடையவர் திருவடி. அப்ப பெருமாள் திருவடி வேண்டாமா சுவாமி? இரண்டாம் பட்சம். அதெல்லாம் தாண்டியாச்சு, திருவரங்கத்துல அதெல்லாம் தாண்டிட்டாரு, தாண்டி வந்தாச்சு. நாம அதே நிலைக்கு வந்துடணும். ஏன்னா அங்க அப்ப பெருமாள் திருவடி வேண்டான்னு சொல்றல, உன்னை ஒடிய வடுகு நம்பி தன்னிலையை எதிராஜா எனக்கு நீ தானு பிரார்த்திக்கிறார். யார்? மனபான மாமணிகள். உன்னை தவிர மற்றொன்றை அறியா வடுகு நம்பி தன்னிலையை. வடுகு நம்பி என்ன? எம்பெருமானார் ராமானுஜனை தவிர மற்றொன்று கிடையாதுன்றார் இல்லையா மதுரகவியான தெவு மற்றடியேன்னு குருகூர் நம்பி அந்த நிலைக்கு சரமபருவனிட்டு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாச்சுன்னா அந்த சீவைகுண்டமே வேண்டான்றச்சே பிரம்ம பதிவு ஒரு புல்லுக்கு சமாளிக்கிறார். அதான் அப்படிப்பட்ட இன்பம் தரு இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தினன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன் தொல்லுலகில் மண் தீர்க்கிறவன் மாயன் என மொழிந்த அன்பன் நனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனே. இது எப்படி அன்வயம் பண்ணிக்கணும்? தொல்லுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன் மாயன் என மொழிந்த அன்பன் அழகன் ராமானுஜன் என்னை ஆண்ட பின்பு இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திறன் எண்ணிறந்த துன்பம் தன் நிலையும் பல சூழிலன் தெரிவித்தார். இப்ப சுருக்கமா சொல்கிறேன் என்ன இதோட சாராம்சம். இது முந்தின பாட்டு கூட்டு மிதி என்று கூடுங்களும். அதுல சுவாமி ராமானுஜர் ராமானுஜ அடியார் குடி சேரணும்னு பிரார்த்தித்தார். அந்த பிரார்த்தனை பிரகாரம் கிடைச்சிட்டு கிடைச்ச உடனே இவா கோட்டியாரெல்லாம் என்ன பண்ணா, திருவண்ணாமலை கோட்டியெல்லாம் ஒவ்வொன்னா நீங்க கேட்க போறீள், ஒவ்வொரு பலனா கேட்க போறீங்க. இப்ப என்ன பண்ணேன்? சர்மா பலனிட்டே பலன் கேட்டேன், அடுத்து என்ன கேட்க போறேன்? மோட்சம் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னார். இல்ல மோட்சம் வந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை, நரகமே கொடுத்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காகதான் 30வது பாசனம். அதனால என்ன பண்ணார்? இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தினன் எண்ணீர் அந்த துன்பம் தரு நிலையம் பல சூழலன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கணும். தொல்லுலகில் மண்பல் உயிர் கேட்கிறவன் மாயனம் அழிந்த அன்பனடகன் ராமானுஜன் என்னை ஆண்ட பின்பு, அதுக்கப்புறம் ராமானுஜன் என்னை ஆண்ட பின்பு அவர் என்னை கை கொண்ட பின்பு அவருடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்ச பிறகு அந்த பெருவீடாக இருக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய செய்வை குணம் வந்தாலும் என்ன, அதே போல துன்பத்தை கொடுக்கக்கூடிய நரகானுபவம் எனக்கு கிடைத்தால் என்ன, அதை பத்தி கவலையிலே தெரிவிக்கிறார். ஆச்சரியமா பாட்டு முடிஞ்சிட்டு. சரி, இந்த முடிஞ்சிட்டணும். சரி சுவாமி, இத்தனை வைபவம் ராமானுஜனுக்கு இருக்கா? ஏன்னா பெருவீடு வேண்டான்றாரு, பிரம்மபதியும் வேண்டான்றாரு. அப்பன்னா அதை விட வைபவம் இருக்கணும் அந்த ராமானுஜன் இருக்கா முதல்ல? சரி, அந்த வைபவம் அவருக்கு எப்படி வந்தது? அந்த ராமானுஜருக்கு அந்த வைபவம் எப்படி வந்தது?
எனக்கெல்லாம் வரலையே சுவாமி, ராமானுஜருக்கு அந்த வைபவம் வந்திருக்கணும், எப்பனமா வந்தது? அந்த வைபவம் காஞ்சி பெருமாள் ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அஸ்தினாம் அஸ்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதம் தேவராஜ மதிராஜம் ஆசிரியனே காஞ்சி பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தால, அவருடைய பரிபூர்ண கட்டாட்சத்தாலே என்ன பண்ணார்? அவர் தானே கட்டாட்சித்தார். அவர் தானே இங்கிருந்து அங்க அனுப்பினதே அங்க திருவரங்கநாதனுக்கு அனுப்பி கொடுத்தது அவர் தானே. தியாகராஜன் பேரு, தியாகேஷன் பேரு. அந்த தியாகராஜ பெருமாள் என்ன பண்ணார்? அவருடைய அனுக்கிரகத்தால தான் இவருக்கு இத்தனை வைபவம் தெரிகிறார். அதைத்தான் 31வது பாட்டு ஆச்சரியமான பாட்டு, ஆச்சரியமா பாசனம். ஆண்டுகள் நாள் திங்கனாய் நிகழ் காலமெல்லாம் மனமே ஈண்டுகள் யோனிகள் தோறுதல்வோம் இன்றோர் அன்றியே காந்தகு தோழங்கள் தன் அத்தியூரர் கடலினைக்கு புண்டவன் பாலம் ராமானுஜனை பொரிந்தினவே. 31வது பாட்டு இந்த பாட்டு. முதல்ல இந்த பாட்டு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ராமானுஜன் பேட்டிகா பாவம்லாம் பார்த்துட்டோம். முதல் 7 பாசனம் என்ன, முதல் பாசனம் என்ன, 2ஆம் பாசனம் என்ன, அதுக்கப்புறம் ஆழ்வார்ல பத்திர நிலை என்ன, ஆச்சார பத்திர நிலை, பேட்டிகா பாவம் பார்த்துப்போம். இப்ப ஒரு நிலை பார்க்க போறோம். என்னன்னா, சாமானியமா நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்தெந்த ஆழ்வார்கள் எவ்வளவு திவ்யதேசம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா அப்படின்னு பாக்குறோம். திருவங்கையாளர் இத்தனை திவ்யதேசம் மங்களாசாசனம் பண்ணார், நம்மாழ்வார் இத்தனை திவ்யதேசம் மங்களாசாசனம் பண்ணார், ஆண்டாள் இத்தனை திவ்யதேசம் மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னு சொல்றோமோ. அதே போல இப்ப இந்த ராமானுஜன் விட்டுருந்தாதுல எத்தனை திவ்ய தேசம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அப்புறம் அந்த பாட்டு அங்க வரணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது தென்னத்தியூரர் கடலினைக்கு பூண்டவன் பாரன் காஞ்சி பெருமாளுடைய திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்றார் திருவரங்க சந்தனார். இந்த மாதிரி எத்தனை திவ்ய தேசம் சுவாமி, எத்தனை திவ்ய தேசம் பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல திவ்ய தேசம் எது ஏன் சொல்றாருன்னா, ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் சுவாமி எம்பெருமானாக்கு பிராவண்யம் இருக்கணும். அந்த பிராவண்யம் இருக்கிறபடியால் தான் ஒவ்வொரு திவ்ய தேசமும் தான் சென்று 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 அங்கு ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் இன்னைக்கு நம்ம சேவிக்கிறோமோ அது நடந்துட்டு இருக்கு. அவருடைய சொல்படிதான், அவருடைய ஆக்ஞாபடிதான் ஒவ்வொரு திவ்ய தேசம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சுவாமி அவருடைய நிலை அது நம்ம சாத்து பண்ணும்போது சேவிச்சுட்டு வேலை இருக்கும் இல்லையா. அப்ப அந்தந்த திவ்யதேச பிராவண்ய படைத்த சுவாமின்னு சொல்லணும். அப்ப எந்த திவ்யதேசம்? ஒவ்வொரு திவ்யதேச பிரஸ்தாபத்தை தொடங்கினார் திருவரங்கத்தினார். அதுல 12 திவ்யதேசங்கள் பிரஸ்தாபங்கள் ராமானுஜன் அதுல உண்டு. கொஞ்சம் நிதானம், இதை கொஞ்சம் நிதானமா சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ராமானுஜன் முட்டந்தாதுல 12 திவ்யதேசங்கள் உண்டு. அப்பன்னா அதுல 8 திவ்ய தேசங்கள் பெருமாளை பத்தின திவ்ய தேசங்கள், 4 திவ்ய தேசங்கள் ஆழ்வார்கள் அவதார ஸ்தலங்கள். அப்பன்னா 12 திவ்ய தேசங்கள் சொன்னேன். அதுல 8 4ஆ பிரிச்சுக்கலாம். 8 ஒரு பாகம், 4 ஒரு பாகம். 4 என்பது ஆழ்வார்களுடைய அவதார ஸ்தலங்கள், 8 என்பது பெருமானுடைய திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஒரு நிலை. இன்னொரு நிலையும் சொல்லிடுறேன். இப்ப நம்மாழ்வார் இருக்கு இல்லையா, நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருக்குறுகூர். ஆனா அந்த திருக்குறுகூர் திவ்ய தேசமாவும் இருக்கு, அதே நேரத்துல ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமா இருக்கு. அது ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, மீதி 3 ஆழ்வார் இருக்கா இல்லையா. எந்த ஆழ்வார் சொல்ற? திருமேஷி ஆழ்வார், அதே போல குலசேகர ஆழ்வார், அதே போல திருமங்கை ஆழ்வார். இந்த 3 ஆழ்வாருடைய அவதார ஸ்தலங்களும் சுவாமி திருவரங்கத்தவனார் இந்த ராமானுஜன் அனுகிரகித்திருக்கார். ஆனா அந்த 3 ஆழ்வாருடைய அவதார ஸ்தலங்கள் அது 108 திவ்யதேசங்களுக்கு ஒன்றான கிடையாது. முதல்ல 12 திவ்யதேசங்கள் சொன்னேன். அது 8 பெருமாவுடைய திவ்யதேசங்கள் 8 தனியா பிரிச்சாச்சு. 4 என்னது ஆழ்வாருடைய திவ்யதேசங்கள் பிரிச்சோம். அப்ப ஆழ்வார் திவ்யதேசம் எத்தனை ஆழ்வார்? 4 ஆழ்வார் பிரதானமா எடுத்திருக்கார். நம்மாழ்வார், திருமேஷி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இந்த 4 ஆழ்வார் எடுத்திருக்கார். அப்ப 4 ஆழ்வாருக்கு 4 திவ்யதேசம் சொன்னோமோ, அதெல்லாம் 4 திவ்யதேசம் வந்துட்டு. அப்ப 8 பெருமாளுக்கு, 4 ஆழ்வாரோட அவதார ஸ்தலம். அப்ப 8 நாளும் 12 திவ்யதேசம் ஆயிடுத்து. ஆனா
இதுல இன்னொரு முறையும் இருக்கு. என்ன முறைன்னா, இப்ப இந்த 4 ஆழ்வார்னு சொல்லணும். நம்மாழ்வார், திருவஞ்சி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், அதே போல இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார். இந்த 4 ஆழ்வார்ல நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் என்பது திவ்ய தேசமாவும் 108 திவ்ய தேசமாவும் இருக்கு, ஆழ்வார் அவதார ஸ்தலமாவும் இருக்கு. என்ன பார்த்துக்கோ, நம்மாழ்வார் திவ்ய தேசம் என்பது 108 திவ்ய தேசத்துக்குள்ள திருக்குறுகூர் உண்டு. அதே நேரத்துல அந்த திருக்குறுகூரே ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமாவும் இருக்கணும். படைய ஆழ்வார் திருநன்னு சொல்ல திருக்குறுகூர்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா திருக்குறுகூர்னு சொன்னாதான் புரியணும். ஏன்னா திருக்குறுகூர் தான் ஆழ்வார் திருநகர்னு பாட்டுல இல்லை. ராமானுஜ பாசனத்துல ஆழ்வார் திருநகர் இருக்கானா கிடையாது. திருக்குறுகூர் அப்படித்தான் இருக்கு. அந்த பாட்டு வரைச்ச சொல்றேன் வந்துக்கணும். இப்ப அந்த விஷயத்த இப்ப 4 ஆழ்வார்னு வச்ச நம்ம ஆழ்வார், திருமேசி ஆழ்வார், அதே போல குலசேகர ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார். அப்ப நம்மாழ்வார் அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருக்குறுகூர் திவ்ய தேசமா இருக்கு, ஆழ்வார் அவதார ஸ்தலமா இருக்கு. சரி, இப்ப அந்த திவ்ய தேசமா இருக்க கொண்டு போய் ஏற்கனவே 8 திவ்ய தேசம் பார்த்த போனோம், அதுல சேர்த்துட்டு வச்சுக்கேன். அப்ப அது 9 திவ்ய தேசமா ஆகும். ஆனா இங்க 3 குறைஞ்சிடும், இங்க 3 திவ்ய தேசம் ஆயிடும். இப்படின்னு ஒரு பிரக்கிரியும் உண்டு. அப்பனா 8 கூட்டல் 4 ஒரு பிரகரணம் உண்டு, 9 கூட்டல் 3 ஒரு நிலை உண்டு. சரி சுவாமி, அந்த மாதிரி நிலை உண்டு. சரி, இவெல்லாம் என்னென்ன பண்ணிருக்கா? திருமேசி ஆழ்வார் ஆகட்டும், அது மாதிரி குலசேகர ஆழ்வார் ஆகட்டும், தென்மங்கை ஆழ்வார், அவெல்லாம் எங்க அவதாரம் பண்ணனா? திருமேசி ஆழ்வார் அவதாரம் பண்ண திவ்ய தேசம் திருமழிசை. அது 108 கிடையாது. சென்னப்பட்டத்துல பூந்துமல்லி பக்கத்துல இருக்கு திருமழிசை. அந்த திருமழிசை 108 திவ்ய தேசம் எல்லாம் கிடையாது, அது 108 கிடையாது. அதே போல குலசேகர ஆழ்வார் கொல்லிநகர் கோடியர்கோம் குடை குலசேகரன் சொற்செய்தன்னு அப்ப கொல்லிநகர் இருக்கு இல்லையா, அந்த கொல்லிநகர்ல அது 108 உண்டானா கிடையாது. இப்ப சமீபத்துல சுவாமி எல்லாம் போயிட்டாங்க, அங்க கோயில் எல்லாம் கட்டி குலசேகர ஆழ்வார் பிரதிஷ்டை பண்ணி உற்சவம் நடந்துட்டு வச்சுக்கோம். அப்ப குலசேகர ஆழ்வார் கொல்லிநகர் அது. அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் திருக்குறையலூர், திருமண அவதாரம், அதுவும் 108 கிடையாது. ஆக திருமழிசை, அதுக்கப்புறம் கொல்லிநகர், அதுக்கப்புறம் திருக்குறையலூர், இந்த 3 திவ்ய தேசமும் 108 கிடையாது. அதனால அந்த 3 திவ்ய தனியா எடுத்துட்டோம். இது எங்கெங்க இருக்கு சுவாமி சொல்லிடுறேன், எந்தெந்த பாசனம்னு சொல்லிடுறேன். இடங்கொண்ட கீர்த்தி மணிசைக்கிறைவன் இணையடிப்போது அடங்கும் இதயத்து ராமானுஜன் அம்பர் பாதமென்னும் கடன் கொண்டிரஞ்சும் திருமுனிவர் கன்று காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே அன்ற இடங்கொண்ட கீர்த்தி மணிசைக்கிறைவன். இது திருமேசி ஆழ்வாருடைய அந்த திவ்ய தேசத்துக்கு, அதாவது அந்த திருமேசி அவதாரசனத்துக்கு மங்களாசாசனம். இது ஒரு திவ்ய தேசம், இது திருமேசி ஆழ்வார்த்தி. அதுக்கப்புறம் திருக்குறையலூர் இருக்குன்னா இருக்கே சுவாமி. கல்லார் பொழில் தன்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொல்லா மனுஷனை நெஞ்சி குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பனி ராமானுஜன். அப்ப திருக்குறையலூர் குறையல் பிரானடிக்கு அப்ப திருக்குறையல் வந்துருக்கு. அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வாருக்கு இருக்க சுவாமி. கதிர்க்கு பதறி வெண் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிக்காவரன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் வந்துட்டோம். அப்ப கொல்லிக்காவன் அந்த பாட்டுல வந்துட்டு இப்ப 3 பேர் வந்துட்டு. நம்மாழ்வார் நிறைய, நம்மாழ்வாருக்கு நிறைய எடுத்திருக்காரு. ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் தென்குருகை பிரான் வந்துட்டோம். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீரங்கள் நாதமொழியை நெஞ்சால் வாரி பருகும், இது ஒரு பாட்டும். அதுக்கப்புறம் இப்ப இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, இப்ப நம்ம இன்பம் தரு பெருவீடு வந்தேனும் 30வது பாசனம், 29வது பாசனம் கூட்டும் விதி என்று கூடுங்களோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமை தன்னை. அதுவும் தென்குருகே வந்துடுச்சு, தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமை. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டும் இருக்கு. நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கருக்குற்றது தென் குருகை வள்ளல் வாட்டமிலா வந்தமிழ் மறை வாழ்ந்தது அப்படின்னு. அப்ப 3 பாசுரங்கள் இருக்கு திருக்குறுகூருக்கு. திருமழிசைக்கு ஒரு பாசுரம், அதே போல திருக்குறையலூருக்கு ஒரு பாசுரம், அதே போல
நமக்கு கொல்லிக்காவல் என்று சொல்லக்கூடிய குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு பாசனம். குலசேகர ஆழ்வார் பாசனம் வந்து கதிக்கு பதறி. அதே திருக்குறளூர் பாசனம் கல்லார் பொழி தன்னரங்கன். அதே போல திருமேஷி ஆழ்வார் பாசனம் இடங்கொண்ட கீர்த்தி மகிழ்ச்சிக்கிறவன். அதே போல நம்மாழ்வார் பாசனம் 3 பாசனங்கள் ஆரப்பொழில் தென்குறைகை பிரான் கூட்டும் விதி என்று கூடுங்களோ நாட்டிய நீச சமயங்கள் மாட இந்த 3 இருக்கு. சரி சுவாமி, இந்த 3 பாசனம் திருக்கை பிரஸ்தாபம் உண்டு. ஆனா நம்மாழ்வாரை மற்ற ஆழ்வாரோட சேர்த்து பார்த்தா 4 தேசம், 4 திவ்ய தேசம் சேர்த்து பார்த்தா 4 திவ்யதேசம் என்று வரும். அப்ப இது திருக்குறுக்கு திவ்யதேசம் பார்த்தா 9 திவ்யதேசம் வந்து நம்மாழ்வார் ஆழ்வார் கோட்டியோடு சேர்த்துட்டோம்னா 4 திவ்யதேசம் தனியா வந்துருது. இல்ல சுவாமி, திருக்குறுக்கு திவ்யதேசம் தான் இருந்துச்சுன்னா அப்ப திவ்யதேசம் 8ன்னு சொன்னோமோ அதோட 1 சேர்த்தணும். அப்ப 9 திவ்யதேசம் தான் ஆகுது. அப்ப முதல் திவ்யதேசம் திருவரங்கம். சரி சரி, இப்ப என்னென்ன திவ்யதேசம் சொல்லியிருக்கா சுவாமி? 8 சொன்னே, 8 திவ்யதேசம் என்ன கணக்கு? அது சமப்படவே இல்லை. எல்லாரும் கொடுத்திருக்கா நம்முடைய பூர்வர்கள். அதனாலதான் ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயம்னு சொல்றோம் இல்லையா? எதுக்காக நாம சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக நிறைய வியாக்கியானங்கள் பெரியவா நல்லா வருஷிச்சிருக்கா. கட்டவே இல்லை, பார்த்துட்டா போறோம். ஆனா மெனக்கடம் பார்க்கணும், ஆச்சாரிய பிரதானம் வாங்கிட்டு பண்ணணும். இந்த திவ்யதேச திருவரங்கத்துக்கு பாடியிருக்கா. 8 திவ்யதேசம் 9ல 1 திருக்குறுகூர் வந்துடுத்து. மீதி 8 என்னென்ன திவ்யதேசம் சுவாமி? இந்த பாருங்க என்னென்ன திவ்யதேசம் ஆச்சரியமா தெரிவிக்க. இதுல முதல் திவ்யதேசம் திருவரங்கம். அவர் தான் தென்னாடும் வடநாடும் தொடர்ந்த திருநகரம் சொல்றா இல்லையா? அப்ப இந்த திருவரங்கத்துக்கு 14 பாசனங்கள் அனுகிரகிச்சிருக்கார் திருவரங்கத்தம்பிரான். அப்ப அங்கங்க வருது. பொன்னரங்கம் என்னும் அயலை பேருகம் ராமானுஜன். அந்த மாதிரி ஒவ்வொரு 14 பாசனங்கள் ராமானுஜன் உண்டு. அதிலே 14 பாசனங்களாலே திருவரங்கநாதனை தொழுதிருக்கார். இது திருவரங்கத்துக்கு. அது திருவேங்கடத்துக்கு சுவாமி, திருவேங்கடத்துக்கு 2 பாசனம். திருவேங்கடத்துக்கு 2 பாசனம். கட்சி மாநகருக்கு இப்ப அதுதான் பார்க்க போறோம். ஆண்டுகள் நாள் திங்களா என்ற கட்சி மாநகருக்கு இந்த ஒரு பாசனம் தான், வேற பாசனம். அப்படின்னா திருக்கட்சி அச்சியூரான்னு பேரு அந்த பகவானுக்கு. அப்ப அந்த அச்சியூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு ஒரே ஒரு பாசனம். அடுத்து இப்ப அடுத்து என்ன 31 அடுத்து இது இது 31வது பாசனம். இது இந்த ஆண்டுகள் நாள் திங்களை. அதுக்கப்புறம் திருக்கோவலூர் பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே இருக்கு இல்லையா? அந்த திருக்கோவலூருக்கு என்ன எத்தனை ஒரு பாசனம்? அது என்ன சுவாமி? மன்னிய பேருருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னோடு ஆயனை கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போற்றுமை ராமானுஜர் கண்பு பூண்டவர்கள் நீள் கூடும் தெரியல. மன்னிய பேர் கோவலுள் மாமலரால் இருக்கு இல்லையா? அப்ப திருக்கோளூர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோலை அழகன், திருமாலிருஞ்சோலைக்கு ஒரு பாசனம். அது திருக்கண்ணமங்கைக்கு ஒரு பாசனம். அந்த 2 திவ்யதேசம் பிரஸ்தாபம் பண்றார். திருமாலிருஞ்சோலை இருக்கா சுவாமி? இருக்கு. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் சாத்துமர பாசனத்தில் முதல் பாசனம். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் திருக்கண்ணமங்கை கொண்டாட கண்ணமங்கையில் நின்றான் முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடும் கனியார் மனம் கண்ணமங்க நின்றான். திருக்கண்ணமங்கைன்னு இது பேரு. அப்ப கண்ணமங்கை நின்றான் வந்திருக்கு இல்லையா? இது 2. இதற்கு மேல இன்னும் 2 இருக்கு. இப்ப என்னென்ன ஆச்சு? திருவரங்கம், திருக்கோளூர், திருமாலிருஞ்சோலை மலை, அடுத்து திருக்கண்ணமங்கை ஆயிடுச்சுன்னா திருவேங்கடம், கட்சி 6 ஆயிடுச்சு. இன்னும் 2 இருக்கு. இன்னும் 2 என்ன சுவாமி? 2 திவ்யதேசம் பிரஸ்தாபம் பண்ண என்னன்னா இருப்பிடம் வைகுந்தம் எங்கும் கண்ணு இருக்கு. அதுக்கு மேல வேற என்ன இருக்கு? இதுக்கு மேல நின்றவன் கீர்த்தியும் நீள்புணரும் செழுந்திரை பார்க்கடல் கந்துயில் மாயன் திருவடிக்கு விழுந்திருப்பார் நெஞ்சில். இன்னும் 2 திவ்யதேசம் சொல்லவே இல்லையே சுவாமி. ஒண்ணு இல்ல, அந்த 2 திவ்யதேசம் நம்ம சேவிக்க முடியாது. அது இந்த சரீரம் தொலைஞ்சாதான் சேவிக்க முடியும். எது சுவாமி? திருப்பார்கடல் ஸ்ரீவைகுண்டம் 2மே. திருப்பார்கடல் ஸ்ரீவைகுண்டம் 2மே எப்படின்னா செழுந்திரை பார்க்கடல் கந்துயில் மாயன் திருப்பாடல் அங்க சேவை வந்துருத்தணும். இது திருப்பார்கடலுக்கு
அது திருப்பாடல். அதுக்கப்புறம் இது திருப்பாடல் ஆனதுக்கு அப்புறம் வேற என்ன சுவாமி? நின்றவன் கீர்த்தியும் நீள்புறம் நிறைவேங்கட பொற்குண்டமும் வைகுந்த நாடும் குழவிய பார்க்கடலும். இதுல திருப்பாற்றல் இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. அடுத்து அதுக்கப்புறம் இந்த நின்றவன் கட்சி வைகுந்த நாடும் குழவிய பார்க்கடலும் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 8 திவிதேசங்கள் வந்துருச்சு. அது என்னென்ன திவிதேசங்கள்? முதல்ல ஸ்ரீரங்கம், ஒவ்வொன்னா பார்த்தேன். ஸ்ரீரங்கம், அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீரத்துக்கு அடுத்தபடியாக காஞ்சி, திருவேங்கடம், ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், காஞ்சி, திருக்கோளூர், திருக்கோளூர் முடிஞ்ச உடனே திருமாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணமங்கை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பார்கடல், அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டம். 8 திவிதேசம். திருக்குறுகூர் ஏற்கனவே பார்த்துட்டோம். திருக்குறுகூர் உண்ணும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான்முகந்தன்னோடு தேவலகோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாட நீடி திருக்குறுகூர் அதனுள் நின்று ஆதிப்பிரான் நிற்க வட்ட தெய்வம் நாடுதலை திருக்குறுகூர் பார்த்துட்டோம். ஆக பரமபத்துக்கு 2 பாசனங்கள், திருப்பார்கடல் 2 பாசனங்கள், திருவரங்கத்துக்கு 14 பாசனங்கள். நல்லா பாத்துக்கணும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு 2 பாசனங்கள், திருப்பார்கடலுக்கு 2 பாசனங்கள், அதே போல ஸ்ரீரங்கத்துக்கு 14 பாசனங்கள், திருவேங்கடத்துக்கு 2 பாசனங்கள், கட்சி நகருக்கு 1 பாசனம், திருக்கோளூருக்கு 1 பாசனம், திருக்கண்ணமங்கைக்கு 1 பாசனம், திருமாலிருஞ்சோலை மலைக்கு 1 பாசனம், திருக்குறுகூருக்கு 3 பாசனம். இது எல்லாம் திவ்யதேசத்துடைய கணக்கு. எழுதி வச்சுதான் நல்லா இருக்கும். என்ன சுவாமி இந்த மாதிரி கணக்கு? மறுபடியும் சொல்றேன் இருக்கும். அதாவது முதல்ல பரமபதத்துக்கு 2 பாசனம். மொத்தம் எத்தனை பாசனங்கள் சொன்ன? 14 பாசனங்கள் சொன்னேன். அந்த 14 கணக்கு வரும் பாருங்க. பரமபதத்துக்கு 2 பாசனங்கள், திருப்பார்கடலுக்கு 2 பாசனங்கள், திருவரங்கத்துக்கு 16 பாசனங்கள், அப்புறம் திருவேங்கடத்துக்கு 2 பாசனங்கள், கட்சி மாநகருக்கு 1 பாசனம், திருக்கோளூருக்கு 1 பாசனம், திருக்கண்ணமங்கைக்கு 1 பாசனம், திருமாலிருஞ்சோலை மலைக்கு 1 பாசனம், திருக்குறுகூருக்கு 3 பாசனம். இதெல்லாம் திவ்யதேசம் கணக்கு. அதே போல மற்ற திவ்யதேசம் திருமழிசை, அதுக்கப்புறம் திருமழிசைக்கு 1 பாசனம், கொல்லிநகர் கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் கதிக்கும் கலைப்போடு. அப்ப கொல்லிநகர் குலசேகர அவதார ஸ்தலத்துக்கு 1 பாசனம், திருக்குறையலூர் திருவெங்கையாளர் அவதார ஸ்தலத்துக்கு 1 பாசனம். ஆக மொத்தம் என்ன இருக்கு? 12 திவ்யதேசங்கள். 12 திவ்யதேசங்களுடைய 12 இடத்துக்கு இருக்கும் சீமை தனி சிறப்பு. 12 திவ்யதேசங்கள் எதுல இருக்கு? நம்முடைய இந்த ராமானுஜ நூற்றாண்டுல 12 திவ்யதேசம் மங்களாசாமி இருக்காரு. ஆனா அதுல 9 திவ்யதேசங்கள் தான் 108ல வரும். மீது 3 திவ்யதேசங்கள் என்ன ஆகும்னா ஆழ்வாவுடைய அவதார ஸ்தலங்கள். திருமேசி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், அதே போல திருமங்கை ஆழ்வார். இந்த 3 வருது. இது தனிச்சிறப்பு தான் தெரிகிறது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 12 திவ்யதேசம் வந்துட்டோம். அந்த 12 திவ்யதேசத்துல இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 31வது பாட்டு, கட்சி நகர் அத்தியூரான் என்ன சொல்ற அந்த கட்சி நகர் அந்த பார்க்கணும். அப்ப கட்சி நகரை பத்தி, காஞ்சி பேருளாளை பத்தி, தேவாதி ராஜனை பத்தி, அந்த தேவப்பெருமானுடைய திருவடிகளே அதிமாத்திர பிராமணியம் சுவாமி பெருமானா இருக்கு. அந்த பிராமணியம் இருக்கு இல்லையா? அந்த பிராமணியம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர். இப்ப இந்த நம்ம பார்க்கணும். இதுல அன்பு மாறாதவர், தேவப்பெருமானுடைய அன்பு மாறாதவர். அந்த ராமானுஜரை நாம் புரிஞ்சினவே. அப்படிப்பட்ட ராமானுஜரை நாம் புரிஞ்சிருந்து சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசனம். நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கார். இதுல ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ணாயங்கார் சுவாமி ரொம்ப நன்னா அமுத விருந்துல ரொம்ப நன்னா எடுத்திருக்காரு. அதையும் பார்க்க போறோம். அதெல்லாம் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கெங்கெல்லாம் அவர் என்னென்ன விசேஷமான அர்த்தங்கள் சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சரியமான பாசனம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமை ஈண்டுகள் யோடிகள் தோறுகள் போம் இன்றோர் என்றே காந்தகதோரல் தென்னத்தியூரர் கடலினைக்கு பூண்டவன் பாலன் ராமானுஜனை பொறிந்தினமே சொன்னார். சரி சுவாமி, இப்ப காஞ்சி தேவைப்பெருமாட்ட அவ்வளவு தூரம் ஆசை வச்சுட்டு இருக்காரா சுவாமி ராமானுஜர்? ஆமான்ட்டோம். அவ்வளவு பிரீத்தி, அத்தனை பிரீத்தி. ஏன்னா இதற்கு ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ணாயங்கார் சுவாமி ரொம்ப அற்புதமா அவர் எடுத்து காமிக்கிறார். என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப நாம யாராரு எந்தெந்த திவ்யதேசத்தில் இருக்காரோ அந்தந்த திவ்யதேச பெருமாள் அவளுக்கு உத்தேசம்.
அது சந்தேகமே இல்லை. இப்ப அடியன் திருவள்ளிக்கன் பார்சாதி என்பது உத்தேசம், அது சந்தேகம் இல்லை. இப்ப நம்பருமா உத்தேசம் இல்லையா? உத்தேசமே இல்லைன்னு சொல்ல, ஆனா இவர்கிட்ட அனுமதி பெற்றுட்டு அங்க போவேன். சரி, அப்படி இருக்க செய்து இப்ப எம்பெருமானார் இங்கிருந்து அங்க போயிட்டார். கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கச்சு ஸ்ரீரங்கத்து போயிட்டார். அதுக்கப்புறம் பூத்தியா ஸ்ரீரங்கம் தான். பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும ராமானுஜன் என்று தரணும். அப்ப அந்த ஸ்ரீரங்கநாதன் தான் இவருக்கு திருவாராதன பெருமாளா இருக்கணும். வாழ்க்கையில நிறைய வருஷங்கள் கழிச்சது ஸ்ரீரங்கத்துலதான். இப்ப ஸ்ரீரங்கநாதன் தானே இருக்கணும்? இல்ல, சுவாமி ராமானுஜுக்கு திருவாராதன பெருமாளை தேவ பெருமாள் தான். இதைத்தான் சுவாமி ராமகிருஷ்ணா இங்க தெரிவிக்கிறார். அவருக்கு இந்த தேவ பெருமாள் அத்தனை பிராவண்யம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரே ஒரு குழு வரும். என்ன வேணும்னா, அவருக்கு இப்போ நீங்க ஸ்ரீரங்கம் பண்ணா திருவாராதன பெருமாள் அவருடைய தேவ பெருமாள் தான். ஏன் சுவாமி நம்பெருமாள் இல்லைன்னா இல்ல இல்ல, அவருக்கு தேவ பெருமாள் தான். அந்த தேவ பெருமாள் தான் திருவாரம் தெரியுது இல்லையா? அதனாலேயே என்ன தெரியுது, அவ்வளவு ஒரு பிராவண்யம். திருவரங்கம் சென்ற பிறகு தன்னுடைய ஆராத்திய தெய்வமாக தேவ பெருமாளையே அவர் மாத்தலையே இல்ல, மாத்தாத மட்டும் இல்ல, இல்ல தேவ பெருமாளும் இருக்கட்டும், நம்பெருமாளும் இருக்கட்டும், நாம என்ன பண்ணுவோம்? அப்படி பண்ணுவோம்னா அதுவும் அல்ல. அவர் என்ன பண்ணார்னா, இந்த தேவ பெருமாள் தான் பிரதானம். அதைத்தான் இந்த பாட்டுல பிரதானமா எடுத்திருக்கார். ரொம்ப சுலபமா மனசுல புரியக்கூடிய ஆச்சரியமா பாட்டு. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே. அப்ப ராமானுஜ திருவடி தாமரை நாமும் பெற்றோமே, பொருந்தினமே, பொருந்தினோன்ற அந்த என்ன பூண்டவன் பாலன் ராமானுஜனை பொருந்தினோன்றார். முதல்ல ஆண்டுகள் நாள், முதல்ல பதபதார்த்தம் சொல்லிடுறேன். ஆண்டுகள் நாள் திங்களாய் சுவாமி திருவரங்கத்தமிழர் இந்த ராமானுஜர் திருவடி பொருந்துவதற்கு முன்னாடி எப்படி சுற்றிண்டு இருந்தேன்னு தெரிவிக்கிறார். எப்படின்னா, ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம். எப்படிலாம் உழன்றிருக்கேன், அந்த உழல்வோம் சப்தத்தை அப்படியே எடுத்துட்டா பாருங்க. ஈண்டு பல் எப்படி உழன்றார் திருவரங்கத்தம் என்பதை தெரிவிக்கிறார். அப்ப நான் இத்தனை நாள் நான் பட்டது எவ்வளவுன்னு மனசை கூப்பிட்டு பாசுரத்தை மனசை கூப்பிடுறாரு. நிகழ்காலமெல்லாம் மனமே, மனசை கூப்பிடுறாரு. மனதே நீ எவ்வளவு பட்டிருக்க, எத்தனை பட்டிருக்க. ஏன்னா யாராவது சகாயம் கூப்பிடணும், ரொம்ப நெருங்கிற நண்பராக தான் சகாயத்தை கூப்பிட்டுக்கலாம். அவெல்லாம் அப்புறம் அவர்களும் அப்புறம் நெருங்கிய நண்பர்கள் யாரு? மனசுதான். அந்த மனசை கூப்பிட்டு சொல்றாரு. இந்த பாதம் தெரிவிக்கிறார், திருவாரூர் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறேன்னா, ஆண்டுகள் நாள் திங்களாய் இத்தனை நாள் எப்படி இருந்தேன்னா, நாளாய் திங்களாய் ஆண்டுகளாயின்னு எடுத்துக்கணும். ஆனா இங்க சப்தம் இருக்கு, ஆண்டுகள் நாள் திங்களாயின்னு சப்தம் இருக்கு இல்லையா? எதிகை மோனை வர்றதுக்காக அது மாதிரி போட்டுக்காரு. ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நாளாய் திங்கள்னா மாசம், நாள் என்ன, மாசம் என்ன, வருஷங்கள் என்ன. அப்ப நாளாய் திங்களாய் ஆண்டுகளாய் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆண்டுகள் நாள் திங்களாய் என்று மட்டும் நல்லா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டுகள் நாள் திங்களாய் இருக்கு இல்லையா? இப்ப ஆண்டுகளாய் இல்ல, நாளாய் இல்ல, திங்களாய் இருக்கு. இப்ப இந்த இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த ஆண்டுகளுக்கும் திங்களுக்கும் என்ன பண்ணணும், ஆய் சேர்க்கணும். நாளாய் திங்களாய் ஆண்டுகளாய் அப்படின்னு சேர்க்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளாக, திங்களாக, வருஷமாக அப்படின்னா ஈண்டு பல் யோனிகள் தோன்றுவோம். ஈண்டுன்னா நன்னா பிறண்டு போனவன்னு காலங்கள் இருக்கே, எத்தனை காலங்கள், அதாவது நிகழ்காலம் எல்லாம் பணயோனிகள் உழல்வோம். ஈண்டு பல் யோனிகள் தோறுழல்வோம். பல் யோனிகள், எத்தனை யோனிகள் உழன்றோம் இல்லையா? பல யோனிகள்னா என்ன சுவாமி? எத்தனை ஜென்மா, ஒரு ஜென்மாவா ரெண்டு ஜென்மாவா? தேவ ஜாதி என்ன, திரியக ஜாதி என்ன, மனுஷ ஜாதி என்ன, ஸ்தாவர ஜாதி என்ன, ஜங்கம ஜாதி என்ன, இப்படி முதலான பல யோனிகள்ல பிறந்தோம். அந்தந்த யோனில பிறந்தோம்னோ ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோல்வோம். அப்படின்னா இத்தனை நாள் இருந்தது இங்கதான் இருந்திருக்கு. எங்க இருந்திருக்க, எங்கெங்கோ எப்படியோ சுற்றி இருக்க. ஈண்டு பல யோனிகள் தோல்வோம். இதெல்லாம் பழைய தீய நெறிந்து இருக்கக்கூடிய மனசுக்கு உபதேசம். மனசே நீ என்ன பண்ண, கடைசியில எப்படி இருந்த பாத்தியா? எப்படி சில திடீர்னு பணக்காரன் ஆயிடுவா.
நெஞ்ச தொட்டு பாருங்க, இன்னும் 10 வருஷம்னா நீங்க எப்படி இருந்த பாருங்க அப்படின்னு யாரோ வந்து சொல்லுவாருணும். இப்ப மனசுக்கு சொல்றாரு திருவரங்க தம்பிதனார். என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீ எப்படி இருந்த அப்ப உபதேசம் பண்றாரு. நேற்று தான் மனசு கூடவே இருந்தது, இன்னைக்கு இது கூடதான் இருக்கு. ஆனா துர்தசையில் இருக்கும் போதும் மனசுக்கு தெரியும், இன்னைக்கும் நல்ல திசையில் இருக்கும் மனசுக்கு தெரியும். ஆனா இந்த 2 தசையுமே என்னாச்சு, நான் இப்போ அப்படிதான் இருக்கேன். இப்ப ஓ அப்ப நான் நன்னா இல்ல, இப்ப மாறிட்டேன். மாறினபடியாலே சுவாமி ராமானுஜனுக்கு அனுகிரகித்தார். இல்ல அப்ப என்ன மனசு இருந்து அதே மனசு இருந்தாரா? ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டுகள் யோனிகள் தோறுகள்வோம் இன்றோர் அன்றன்னியே காத்த குதோர் அண்ணல் தன் அத்தியூரல் கடலினைக்கு உண்டவன் பாலன். என்ன மனசு மாறித்தன மனசு மாறும். மனையேகி மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையன்னு தெரிவிப்பார். அப்படின்னா பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் இது நான் மனசுதான். இப்ப மோட்சம் கிடைச்சிருது, ஆனா பழையதை ஞாபகப்படுத்துறாரு. என்ன ஞாபகம்னா, நான் ரொம்ப பழைய காலத்துல கட்டப்பட்டிருந்தேன், இன்னைக்கு நன்னா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நன்னா இருக்கும் பழைய காலத்துல கட்டப்பட்டோம் யார்கிட்ட சொல்லுவோம்? ரொம்ப அந்தரங்கமா இருக்க வாட்டுதான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றா பாருங்க. இல்ல பந்துக்கள் கூட சொல்லலாம். பந்துக்கள் சில பேர்லாம் பந்துக்கள் க்ளோஸா இருக்கு. ஆனா அந்த காலத்துல பந்துக்கள் தான், நண்பர்களை விட பந்துக்கள் தான் ரொம்ப அந்யோன்யமா இருக்கா. இன்னைக்கு அது கொஞ்சம் மாறிடுச்சு. பந்துக்களை விட நண்பர்கள் அதிகமாயிடுச்சு. இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து நம்ம என்ன ரொம்ப பழகி இருக்காரனோ அந்த அந்தரங்கமா இருக்காட்டு நம்ம சொல்லுவோம். அன்னைக்கு என்ன சுவாமி இன்னைக்கு என்னமா அவருடைய அனுகிரகத்தால் கிடைச்சது அப்படின்னு ஆனா வெளியிலாம் சொல்ல மாட்டோம். யாராவது பேட்டி எடுத்தா வச்சுக்க, இவரு ஓகோன்னு இருப்பார். அன்னைக்கு அப்படி இருந்தே அதை பத்தி பேசவே மாட்டேன். பேட்டி சுவாமி நீங்க அன்னைக்கு அப்படி இருந்தே அப்படின்னா ஏதோ ஒரு காலம் அப்படின்னு சொல்லி அப்படியே மொழி போட்டுருவாரு. ஆனா அந்தரங்க இருக்கக்கூடிய பேசணுமோ இதுல அந்தரங்கர் யார் சுவாமி? திருவரங்கத்தவர அந்தரங்கர் யாருன்னா மனசுதான். அந்த மனசு கூட வேற அந்தரங்க இருக்கா இல்லையா? அதான் ரொம்ப நெருங்கிருக்க. அதனால அந்த நெருங்கின மனசை பார்த்து முதல்ல உபதேசம் பண்றார் திருவரங்க. இத்தனை நாள் உழன்றோம், இன்று யோனிகள் தோறுழல்வோம். உழல்வோம்னு இருக்கு இல்லையா, அதை உழன்றோம்னு எடுத்துக்கணும். உழன்றோம்னா உழல்வோம்னு இருக்கிறது அது இதுக்கு இலக்கண பிரகாரம் எடுத்துக்க உழன்றோம்னு எடுத்துக்கணும். உழன்றோம். ஆனா மனசே இன்னைக்கு பெத்த பேர்த்த பாரு, நீ எப்படி பெத்த பேர் கிடைச்சிருக்கு பார்த்தாயா? ராமானுஜ திருவடிகளே பொருந்தியாச்சே. ராமானுஜ திருவடி அப்படி பொருந்ததுக்கு சரி சுவாமி ராமானுஜ எப்படி இருக்காருன்னா இந்த மாதிரி இன்றோரன்றின்றியே இன்று ஓர் இந்த பாருங்க, இந்த சப்தத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றோர் இன்று ஓர் எண்ணின்றியே, இன்று ஓர் என்கின்றியே எழுதிக்கணும். இன்றோர் ஒன்றின்றியே இருக்க இந்த சப்தம். இன்று ஓர் என்கின்றிய என்னன்னா, இன்றைக்கு ஓர் இதமான எண்ணமும் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தாலும், அதாவது இன்று ஓர் எண்ணம் இன்றியே அப்படின்னு இருக்கணும். இன்று ஓர் எண்ணமே இல்லை, இன்று ஓர் என்கின்றியே. இன்னைக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா? இல்ல சுவாமி நான் இவ்வளவுதான் சம்பட்டுருக்கேன், ஏதாவது பண்ணா அவருடைய அனுகிரகம் கிடைக்கும், நான் பண்றேன், பண்ணாதான் அனுகிரகம் கிடைச்சுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. எதுவுமே பண்ணல, எதுவுமே கிடையாது. எந்த எண்ணமும் என்கிட்ட இல்லை. இன்று ஓர் என்கின்றியே காந்தக்கு தோல் அண்ணல் தன் அத்தியூர, இது நம்மாலே காண தகுந்த தோல் அன்று. தேவப்பெருமாடைய திருத்தோள்கள் இருக்கு இல்லையா, தோல் கண்டார் தோலே கண்டார். ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒவ்வொரு வைபவம் உண்டு. திருவரங்கநாதனுக்கு ஒரு வைபவம், பார்சதாரதிக்கு ஒரு வைபவம், திருக்கண்ணவர சௌரி பெருமாளுக்கு ஒரு வைபவம், திருநாகை சௌந்தரராஜ பெருமாளுக்கு ஒரு வைபவம், நம்பிக்கு ஒரு வைபவம், திருக்குள்ள நம்பிக்கு ஒரு வைபவம், அதே போல காஞ்சி தேவர் பெருமாளுக்கு ஒரு வைபவம். எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவார், எந்த பெருமாள் நீங்க எடுத்துட்டாலும் என்ன இப்படி நிமிரணும் போனோம். இந்த 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 நெஞ்சு இருக்க, நெஞ்சு அப்படி நிமிர்ந்து இருக்கணும். நெஞ்சு நிமிர்ந்துட்டு வச்சுக்கேன். நானே சில பேர் அப்படி இப்படி வருவா, இப்படி இருப்பா பாருங்க. அப்ப என்னன்னா அவளுக்கு அந்த அகங்காரம் மமக்காரம் பூர்ணமா இருக்கு, நாம் தான் அப்படின்னு வரா இல்லையா? அந்த நிலை தேவை பெருமாள் இருக்கா, வேற எந்த பெருமாட்டும் அது கிடையாது. அப்ப நிமிர்றா இல்லையா? இப்படி நிமிர்ந்து அகமேவ பரந்தத்துவம்,
இப்படி நிமிர்ந்து அப்புறம் அதான் காந்தகத்தோல் அண்ணல் தன்னச்சு அப்படி நிமிர்ந்து இருக்கச்சே சேவிச்சுட்டே இருக்கலாம். எத்தனை தடவை சேவிச்சாலும் சலிக்குமானா சலிக்காத திருமேனி. இத்தனைக்கும் அந்த பிரம்மாவுடைய அந்த யாக குண்டத்துல வந்திருக்காரு. அந்த திருமுக மண்டலம் கொஞ்சம் பொழிஞ்சு போயிருக்கும். சேவிச்சுட்டு இருக்கலாம். அந்த திருமாறு, அந்த திருச்சக்கரங்க திருஆடி இருக்கு, திருச்சக்கரம் இருக்கையா, அது பாங்கு அவர் நடந்து வர்றதுக்குடைய அதை பார்த்தாலே போறோம். அது முக்கியமா நீங்க வந்து திருத்தேரி கேட்டார் பாருங்க, கண்கொள்ளா காட்சி. சீவை கொண்ட போனா கூட கிடைக்குமான்னு தெரியாது. சீவை கொண்ட போனா திருத்தேரி நடந்து வர்ற அப்புறம் எவ்வளவு தூரம் திரு சன்னிதானத்துல இருந்து நேர தரடிக்கு வருவாரு. 2 மணியை வாசிட்டு அதே போல இருக்கக்கூடிய நாச்சியார் திருமணம் சேவிச்சுட்டு பராபரம் ஒரு பக்கம் கோட்டி, ஒரு பக்கம் பெருமாட நட, இன்னொரு பக்கம் அந்த கொடை, இதெல்லாம் பார்க்கச்சே அது அவருக்கே உண்டான தன்மை. அப்படிப்பட்ட தன்மை இல்லையா? ஆக இனிமே இங்க சுவாமி சொல்வார், இனிமே நிமிரத்துக்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு நிமிர அகமேவ பரம் தத்துவம் தெரியாது. அதான் தெரியும் காந்தக்கு தோல் அண்ணல். அந்த தோல் இருக்கு இல்லையா, இந்த தோலை சேவிக்கிறது யார்? நான் எல்லாரும் சேவிக்க முடியும், மன சேவிக்க முடியாது. அந்த ராமானுஜர் தான் செவிச்சார். அத்தரங்களுக்கு தான் அந்த தோல் சேவையாகும். இல்லையா சார்? நாமளும் சேவிக்கிறோம்னா நீ சேவிக்கக்கூடிய உன் கண்ணே வேறு, ராமானுஜர் சேவிக்க கண்ணே வேறு. ஏன்னா ஜகத்துக்கே சுவாமியான பேருள்ளாரன் தேவப்பெருமான் தன் அத்தியூரர், அந்த அத்தியூரான் அப்படிப்பட்ட தென் அத்தியூரர் தரிசனீயமான தர்சனீயமான அந்த அத்தியூரன். அப்பனா அப்படிப்பட்ட அத்தியூருக்கு நிர்வாகரானவன் கட்சி வரதன், வரந்ததாதி வரதகா. அந்த கட்சி வரதன் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட அவருடைய திருவடிக்கு பூண்டவன்பாரன். அவர் திருவடிக்கு புகுந்துட்டாங்க. அப்படி எம்பெருமானார் திருவடிக்கு அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னா அந்த திருவடிக்கு பூண்ட அன்பாளன். பூண்ட அன்பானா வலிமை மிகுந்த அன்பு. அப்படின்னா இனிமே இங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் போனாலும் இந்த இடத்துல அன்பு மாறாமல் இருக்கக்கூடிய ஆராதனம். அதான் முக்கியம். பூண்ட அன்பாளன் என்ன அர்த்தம்? இங்கிருந்து கிளம்பியாச்சு. அப்படி சில பேருக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண்ணு புகுந்த வீட்டுக்கு ஒண்ணு போகணும் வந்துடுவா. ஆனா ஞாபகம்லாம் பிறந்த வீட்டே இருந்துட்டு இருக்கும். அவருன்னு அடியேன் சொல்லல. இவருக்கு அதே மாதிரி என்னன்னா இங்கிருந்து கிளம்பி போயிட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு போனதுக்கு அப்புறம். ஆனா பெருமாள் யாருன்னா அவர் தான், தேவப்பெருமாள் தான். ஏன்னா நிச்சயப்படி அவர் தானே திருவாராதனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த திருவாராதனை அதான். அப்படிப்பட்ட பூண்ட அன்பாளன், அன்பு அண்டாளன் ராமானுஜன் பொறிந்தினமே. அப்படிப்பட்ட ராமானுஜன் பொறிந்தினேன், அவருடைய திருவடிக்கு ஆனந்தப்பட்டேன், பொறிந்தினேன். ஆனா இத்தனை எப்படியோ பல்யோனுகள் தெரிஞ்சிருந்தேன், அவருடைய திருவடி கிடைச்சது. அந்த திருவடியில பொறிந்தினேன்றான். நாமும் அந்த திருவிழா பொறிஞ்சிட்டு இருப்போம். அடுத்த வாரம் அந்த பொருந்திய திருவடி என்ன பண்ணிட்டு என்னவா பண்ணிட்டு ராமானுஜன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. வாழ்வாரம் பெருமானார் தீர திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சாயங்காலம் திருப்பல்லான காலட்சணம் உண்டு. அதே போல சந்தேகம் தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.